சின்ன பசங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு இருந்துச்சு. இதே மாதிரி தான் நம்மளும் பண்ணிருக்கோம். We are doing in a very smaller scale. Why don't we try to maybe like go a bit? இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கம்யூனிட்டிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு கிளாரிட்டியே இல்லை, நான் இந்த கம்யூனிட்டி வந்தால் எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னு வராங்க. சரி, இதில் வந்து எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு பார்த்தா 3/4 பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆன் த ஸ்பாட் வந்து டிசைட் பண்ணி அதை டெக்னிக்காலிட்டி கம்மி பண்ணி நான் வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் மேபி வந்துட்டு இந்தியாவுக்கும் யோசிச்சிங்கன்னா பெரிய பிரச்சனை. தமிழ்நாடு, சென்னை, வெள்ளூர், இல்லை கோயம்புத்தூர், மதுரை, சின்ன சின்ன இதை மட்டும் கட் பண்ணி ரீல்ஸில் போட்டு ட்ரெண்ட் ஆக்கி அவனை மாட்டி விட்டுருலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய பிளாக்கராக என்ன இருக்கும், என்ன இருந்திருக்கு இது வரைக்கும் நிறைய பேருக்கு. இது வரைக்கும் Hi guys, so இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் வந்து we have Justin Benito with us. So Justin வந்துட்டு நம்ம ஃப்ளட்டர் அப்படின்ற கமிட்டியில் லீடாக இருக்காரு. we have ஹரி with us. ஸோ ஹரி வந்து மஹாத்தான் அண்ட் ஃபாஸ்ட் யுனைடெடில் பார்ட்டாக இருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ளட்டர் கம்யூனிட்டி பற்றி அண்டு நாங்கள் வந்து சில விஷயங்கள் பண்ணோம் நியூ இயருக்கு. ஸோ அந்த வெப்சைட் பற்றி கொஞ்சம் நிறையவே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹரி, எஸ், about yourself and about myself. ஸோ நான் வந்து மஹாதான் சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்கேன். அது வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஆல்சோ இந்த ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் எல்லாம் ஒரு க்ளவுடில் போட்டு அந்த க்ளவுட் வந்து என்டர்பிரைஸ்க்கு வந்து சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் ஃபாஸ்ட் யுனைடெடில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன். ஸோ வி ப்ரொமோட் அண்ட் சப்போர்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இன் இந்தியா. ஓகே, எஸ். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் பற்றி சுத்தமாகவே ஐடியா இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹரி கூடயே முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் நவ் ஓவர் டு ஜஸ்டின், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டூடெண்ட்டாக இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? So student, I'm 4th year undergrad at SSN College of Engineering. Majorly I do ECE as my undergraduate course, but fully CSE and IT stuff down. Okay. I build like products, சின்ன products, micro SaaS tools மாதிரி பண்ணி. எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது? Recently I did like Tanglish captions அப்படின்னு சொல்லிட்டு. So it like content creators like Hareesh bro here, அவங்களுக்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான டூல். ஸோ அந்த மாதிரி பிளாக்ஸ் டு ரீல்ஸ், ஸோ அந்த மாதிரி லைக் எனக்கு என்னெல்லாம் திடீர்னு மண்டையில் தோணுதோ அதெல்லாம் பண்ணிட்டுருப்பேன். ஃபுல் டைம் பிசிலேயே நோண்டிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் ஐ ஆல்சோ ஹேப்பன் டு பி த லீடர் ஆஃப் ஃப்ளட்டர் சென்னை கம்யூனிட்டி குரூப், நம்ம ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ we host like monthly events. So it's been over a year since we started நம்ம ஃப்ளட்டர் and it's going really great. ஸோ tamilnadu.tech அப்படின்னா என்ன, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோமா? கண்டிப்பாக பேசலாம் சார். ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிவிடுவோம். தமிழ்நாடு.டெக்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈவெண்ட் டைரக்டரி வெப்சைட். ஸோ தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா டெக் ஈவெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே சைட்டில் அக்ரிகேட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுக்குறோம். அது வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. ஸோ எந்த கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனும் டேரெக்டாக எங்களோட கிட்டப்பில் இருக்கிற data.jsonல் போயிட்டு டேரெக்டாக event.jsonல் போயிட்டு அவங்க டேரெக்டாக அவங்களோட ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டாங்கன்னா எங்களோட சைட்டில் வந்து லிஸ்ட் ஆகிடும். ஓகே, இட்ஸ் ப்ரிட்டி சிம்பிள் ஸ்டாட்டிக் டைரக்டரி வெப்சைட். ஓகே. ஸோ இது எப்படி ஆரம்பித்தோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரு குரூப்பில் இருக்கோம், ஒரு இன்ஃபார்மல் கேஷுவல் குரூப்பில் ஒன்றுக்குள்ள இருக்கோம். ஒரு பேசிக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப். ஆமாம், ஒரு ஜென்ரலான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். அப்போ வந்து ஒரு நியூ இயருக்கு முன்னாடி நாளில் டிசம்பர் 31 வந்து சம் ரேண்டம் பீப்புள் ஸ்டார்டட் ஓகே இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு, யார் வீட்டில் எங்கே பார்ட்டி, யார் வீட்டில் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அங்கே குரூப்லேயே பேசிட்டு அந்த மாதிரி எதுக்கு பார்ட்டி பண்ணோம், வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், ப்ராடக்ட் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்ச்சிட்டு இல்லை பார்ட்டி தான் பண்ணுறோம், யார் வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஜஸ்டின் மெசேஜ் பண்ணேன். நீ மெசேஜ் பண்ணியா நான் மெசேஜ் பண்ணேன். அது மாதிரி என்னடா ஏதோ ப்ராடக்ட்னு சொன்னியே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்டிகுலர் திங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈவெண்ட் டைரக்டரியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப ரீஜனலைஸ்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சைட்டில் ஈவெண்ட்டுக்கான ஒரு வெப்சைட்டுன்றது ரொம்ப நாளாக வந்து ஹோல்டில் போட்டிருக்க ஒரு வெப்சைட்டாக வச்சுருந்தோம். நாங்கள் ஒரு சில டொமைன்ஸும் வாங்கி வச்சுருந்தோம், CHN.today இருக்கட்டும், இல்லை அது மாதிரி நிறைய டொமைன்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் அது வந்து யாரும் இனிஷியேட் பண்ணி அதை வந்து பண்ணல. ஸோ இந்த தமிழ்நாடு.டெக் வந்து இப்போது அந்த நியூ இயருக்கு அப்புறம் நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி சொன்னேன், ரொம்ப நாளாக இருக்குடா இது மாதிரி ஈவெண்ட் டைரக்டரி வெப்சைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்போ வெயிட் பண்ணோன்னா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அன்னைக்கு ஒரு நைட்லேயே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நைட் டிசைன் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு மணி வரைக்கும் டிசைன் பண்ணி டிசைன் வந்து ஒரு மணி வரைக்கும் போனோம். நான் ஒரு டிசைன் பண்ணேன், அவங்க ஒரு டிசைன் பண்ணாங்க. கம்யூனிட்டி ஒரு டிசைன் சூஸ் பண்ணிச்சு, அந்த டிசைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட்டும் பண்ணி கிட்டப்ல கிட்டப்லையும் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் ஒரு 1 டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணி முடிச்சுட்டு பப்ளிஷ் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு ஒரு தப்பு என்ன பண்ணோம்னா அனலிட்டிக்ஸ் ஆட் பண்ணல. அனலிட்டிக்ஸ் ஆட் பண்ணல டொமைன் வெப்சைட் எதாவது நல்லா போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் யார் பார்க்குறாங்க என்னென்ன பார்க்குறாங்க, நீங்கள் வேறு ஸ்டோரி போட்டிங்களா, அதுக்கப்புறம் எப்படியோ போயிடுச்சு அது. ஆனால் யார் பார்க்குறாங்க என்ன பார்க்கலான்னு தெரில. அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ்லாம் போட்டு இப்போது நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, December 31 தான் இந்த டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணோம். January 1 ஒரு காலையில் ஒரு 11-12 வந்து வி லான்ச் இட். பட் அதை லான்ச் பண்ணிட்டு அதே குரூப்பில் எந்த குரூப்பில் வந்து பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோமோ அதே குரூப்பில் போட்டோம். நீங்கள் சொன்னீங்க நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டோம். டக்குன்னு பார்த்தா எல்லோரும் பியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எல்லோரும் பார்ட்டி பண்ணிட்டுருப்பாங்க, அதானே பேசுனீங்க, ஸோ அதான் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா திடீர்னு பிஆர் மேலே இந்த ஃபீச்சர் அந்த ஃபீச்சர் டக்குன்னு ஒரு ஈவினிங் ஒரு 9-10 பார்ட்டிலாம் யாரும் வரல, எல்லாரும் பிஆர் தான் புல் பண்ணிட்டு. அந்த குரூப்ல மட்டும் இல்லை, பப்ளிஷ் பண்ண ஒரு 1 or 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-15 ஃபோர்க் ஆயிடுச்சு சைட்டு. அதே மாதிரி நிறைய இஷ்யூஸும் வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து எப்படி ஆச்சுன்னா, இப்போ ஸ்டோரிலாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எப்படி சொல்ல, பெரிய பெரிய கம்பெனிலேருந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு இது ஒரு ப்ரொஃபஷனலான கோட் பேஸாக மாற்றுறதுக்கு நிறைய கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. பார்த்தா ஜோஹோலேருந்து ஒருத்தர் ரீடிசைன் பண்ண போட்டிருந்தாரு, முத்தையன். ஹாய் முத்தையன் ப்ரோ. அவர் வந்து ஒரு பெரிய லைக் ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் லைக் 2000 லைன்ஸ் ஆஃப் கோட். ஆமா டோட்டல் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி டிசைன் பண்றதுக்கு சொல்லிருந்தாரு. அவ்வளோ பெரிய ஓப்பன் சோர்ஸ் ஆப்பில் நானே வந்து லைக் ஒர்க் பண்ணதில்லை. அதை நான் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா எனக்கே பாதி தெரியாது. ஒவ்வொன்றையும் இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நான் சர்ச் பண்ணி ஓகே அக்செப்ட். அவர் வந்துட்டு ரைஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து என்னோட பர்சனல் கான்டாக்ட்ன்றதுனால இந்த பிஆர் அக்செப்ட் பண்ண சொல்றேன் ரொம்ப முக்கியம்டா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஜஸ்டினுக்கு ஒரு 4-5 மெசேஜ் போட்டு அதுக்கப்புறம் அது நல்லா போச்சு. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஏன் இது நடந்துச்சு இவ்வளோ ஃபாஸ்டா அப்படின்னு கேட்டோம்னா, இது நார்மலான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தால் நடந்திருக்காது. இதுல இருந்த 3/4 பேர் டெவலப்பர்ஸ். இந்த டெவலப்பர்ஸ் எப்படி கிரியேட் ஆனாங்க அப்படின்ற ஆரிஜின் ஸ்டோரியே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ரேண்டமாக போயிட்டு இருந்தோம். அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் ஈவினிங் சென்னை ரியாக்ட்னு ஒரு ஈவெண்ட்டு அன்னைக்கு வந்து அதில் நாங்கள் எல்லாருமே பார்த்தப்போ யாரெல்லாம் ரொம்ப லேட் நைட்டாக தங்கியிருந்தாங்களோ சரி சாப்பிட வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்பன் ஸ்கொயர் போனோம்னு நினைக்கிறேன். ஜூன் மந்த் ஈவெண்ட் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் 1 year back. அப்படியே 1 year back we started this. ஸோ அப்போ வந்துட்டு அதான் அர்பன் ஸ்கொயர் போயிட்டு ரேண்டமாக சாப்பிட்டுட்டு வந்தோம். சரி சாப்பிட்டவங்கலாம் சேர்ந்து ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், யாராவது ஈவெண்ட் போனால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தோம். இவென்ச்சுவலி அந்த குரூப்பில் வந்துட்டு ஹரிபிரசாத் ஒரு ஈவெண்ட்டில் பார்த்து அவனை ஆட் பண்ணி அப்புறம் ரேண்டமாக நான் என்னென்ன ஈவெண்ட்லலாம் போகிறனோ யார் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த குரூப் தான் வந்து இப்போ இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சது. இப்போ எப்படியும் அந்த குரூப்ல இருக்கவங்க தான் மொத்த நிறைய கம்யூனிட்டிஸோட ஆர்கனைசர்ஸ் எல்லாம். கரெக்ட். அண்ட் அந்த குரூப்லயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 ஆர்கனைசர்ஸ் மேல இருப்பாங்க. 6-7 கம்யூனிட்டியோட 6-7 டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியோட மேனேஜர்ஸ் இருக்காங்க. சாரி, அதை மேனேஜ் பண்றவங்க கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்துட்டு ஆக்டிவா இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றப்போ மற்ற கம்யூனிட்டிஸ், அதாவது எங்களுக்கும் அந்த கம்யூனிட்டிக்கிட்டையும் அவ்வளோ நாங்கள் கம்யூனிகேட்டே பண்ணியிருக்க மாட்டோம். அவங்களும் வந்துட்டு எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ அது அப்படியே வந்துட்டு எவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து டெக் ஈவெண்ட்ஸ் எதுக்கு ஒருத்தவங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட்டாக கேட்குற எல்லாரும் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மெசேஜ்லேயே ஆரம்பிச்சிங்கன்னா ஹாய்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம திரும்ப ஹாய்ன்னு போடணும், அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னால் I am not that free to fully deliberately explain everything in a chat box. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கேட்குற கொஸ்டினே என்னால் முழுசாக பார்க்க முடியாது அந்த இருக்கிற ப்ரெஷரில். என்னோ கேட்குறான் தெரியும், டெக் ரிலேட்டடாக தான் என்கிட்ட கேட்பான், கேட்குறான் தெரியும், என்னால் பதில் சொல்ல முடியாது. ஒரே விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த டைமில் இந்த ஈவெண்ட் நடக்குது, நான் அதுக்கு போகிறேன், யூ கேன் கம் டைரக்ட்லி ஸ்பீக் வித் அங்கே வந்து மீட். ஸோ இந்த ஒரு 3 hours அந்த ஈவெண்ட் நடக்கிறது, என்ன மாதிரி இந்த ஜஸ்டின் மாதிரியோ இல்லை உங்களை மாதிரியே நிறைய டெக் ப்ரொஃபஷனல்ஸ், நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க. அந்த 3 hours வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீலி ஃபார் த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஒன்லி. அந்த 3 மணி நேரம் அவங்க மீட் பண்ணால் அவங்க கிட்ட டேரெக்டாக 3 மணி நேரமும் உட்காந்து நல்லா பேசி கிளியர் பண்ணிக்கலாம். தட் இஸ் த ஒன் ஃபுல் மெயின் திங் நான் வந்து இந்த கம்யூனிட்டி டெக் ஈவெண்ட்ஸில் பார்க்குறது. இன்னொன்று வந்து செஷன்ஸ். இப்போ நீங்கள் யூடியூபாக இருக்கட்டும் இல்லை எதாக இருந்தாலுமே
யூ கான் டைரக்ட்லி ஸ்பீக் வித் த ஸ்பீக்கர் அண்ட் கிளியர் டவுட்ஸ். நிறைய யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே ஒருத்தர் வந்து நேருக்கு நேராக அதை வந்து சால்வ் பண்ணி இது பண்ணுறதுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்டாக எல்லா யூடியூப் சேனல்ஸ் இல்லை எல்லா கோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் அப்படியே ஃபுல் பேக் கோர்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நான் எந்த இடத்துல இருந்து என்னோட பர்டிகுலர் டவுட்ஸை மட்டும் கிளியர் பண்ணுறதுக்கு இல்லை இந்த ஒரு ஒரு ஆட்டோமேஷன் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கம்யூனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த தீம் வச்சு கிரியேட் பண்ணுற கம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த தீம் வச்சு கிரியேட் பண்ணுற கம்யூனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டொமைன் இல்லை இந்த பர்டிகுலர் ஆட்டோமேஷன் டாபிக்கில் மட்டும் எடுத்து அதை எப்படி ஒரு ஸ்பீக்கர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த டாக்கை அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆட்டோமேஷன் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும். தேவையானதை கரெக்டாக சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட்டாக யூ கேன் கெட் இட் அவுட். திஸ் டூ திங்ஸ் ஐ சி மச் மோர். ஓகே ஓகே ஸோ ஓகே இப்போ கம்யூனிட்டிஸ் எதுக்கு அட்டன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து அது எப்படி நான் போகிறது? நீ வந்துட்டு லிட்ரலி ஒரு காலேஜ் பையன் ஓகேவா? ஸோ நானும் ஒன்று ரேண்டமாக ஒரு கம்யூனிட்டியில் தான் பார்த்தேன். இப்போ நீ ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்து அதுக்கு என்ன ஸ்பீக்கராக இன்வைட் பண்ணுறப்போ ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வென்யூக்கு ரீச் அவுட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்துச்சு? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கம்யூனிட்டி ஆரம்பிக்கணுங்கிறதெல்லாம் கோலாக இல்லை. ஸோ லைக் ஏதோ ஆரம்பிக்கணும் அதனால் கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஐ வாஸ் இன் டு ஃப்ளட்டர் ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ். ஸோ ஸ்கூல்லேயே ஐ ஸ்டார்டட் கான்ட்ரிபியூட்டிங் டு ஃப்ளட்டர் ஓப்பன் சோர்ஸ் ரெபாசிட்டரிஸ். ஸோ அது மாதிரி பண்ணிருக்கும் போது ஐ நியூ லைக் ஃப்ளட்டர் சம்திங் தட் ஐ வாண்ட் டு பி கான்ஸ்டன்ட்லி இன் டச் வித் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சென்னையில் ஐ டென்ட் ஹேவ் மச் லைக் ஒரு இப்போ லைக் ஹரி வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா ஐ கேன் ஆஸ்க் எனி திங் ரிலேட்டட் ஓப்பன் சோர்ஸ் டு ஹரி. அந்த மாதிரி ஃப்ளட்டரில் எனக்கு மச் கான்டாக்ட் இல்லை. So I wanted to like I knew these communities. GDG was the first community that I went to. Okay. So அதனால GDG இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைக் அந்த லெவல் லைக் மைண்டட் பீப்புள் வில் பி கம்மிங் அப்படின்னு தெரியும். ஸோ மேபி ஒரு ஃப்ளட்டர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணால் மேபி வி கெட் மச் மோர் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ வாண்ட் டு ஜாயின் அ ஃப்ளட்டர் கம்யூனிட்டி. ஸோ ஐ சர்ச் தி இன்டர்நெட் ஃப்ளட்டர் கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ட்விட்டரில் ஃப்ளட்டர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போய் மெசேஜ்லாம் பண்ணேன், அப்ளைலாம் பண்ணேன். பார்த்தா நோ ரிப்ளை. அப்புறம் வந்து ஐ அண்டர்ஸ்டுட் லைக் இட் வாஸ் ஜஸ்ட் லைக் சும்மா ஆரம்பிச்சு மட்டும் போட்டிருக்காங்க. லைக் தே ஹேவ் நாட் டன் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ஸ் லைக் இன்ஜினியரிங் படிக்கிறனால when you see a problem you wish to solve it. So I was like okay there seems to be a gap in it. I'll fix it. Like I knew like very little amount of people in my vicinity. So like okay ஒரு 2 பேர் வச்சு கூட ஆரம்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. கம்யூனிட்டினா just group of people coming together. It's not like you need to host events. It's not like you need to like give out pizzas or stickers. Just like ஆனா எல்லாமே நடந்துருச்சுல eventually நடந்துச்சு. But like the initial spark was not to do that. Like initially I just wanted to have a WhatsApp group where like ஒரு 50 people, just ஒரு 50 people who can like speak to and like discuss. So அதில் ஆரம்பிச்சோடனே ஐ ஹாவ் பீப்புள் லைக் யூஎஸ் லைக் ஃப்ளட்டர் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து அவர் என் மாமா தான் ஓகேவா. ஸோ ஐ ஜஸ்ட் ரீச் அது வரைக்கும் அவர் பண்ணுறாருன்னு எனக்கு பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் தான் ஐ நியூ இட் அண்ட் தென் ஐ ஆஸ்க்ட் லைக் ஹவு டிட் யூ டூ இட் அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட். அவர் என்ன சொன்னார்னா 2 விஷயம் தான் சொன்னார். ஜஸ்ட் ஸ்டார்ட், ஃபைண்ட் அ வெரி ட்ரஸ்ட்வர்தி ஃப்ரெண்ட் தட் யூ கேன் ஹேவ் அஸ் அ கோ லீட் அப்படின்னு சொன்னார். ட்ரஸ்ட்வர்தினோடனே ஐ ஹேவ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ நான் டக்குன்னு கால் போட்டேன். ஹரீஷா கால் போட்டு why don't we start like there isn't any flutter community as such. நம்ம பண்ணுவோம் ஸ்டார்டிங் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி பண்ணுவோம். மேபி an ஆன்லைன் செஷன் would be helpful. அதுக்கு மேலே என்ன போகிற போக்கில் என்ன வருதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தோம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு டெலிகிராம் குரூப் ஆரம்பித்தோம். we did like ஒரு ஆன்லைன் ஈவெண்ட். அப்போ தான் ஐ வாஸ் into FOSS United as well. அப்போ வந்து சென்னை ஃபாஸுக்காக ஐ வாஸ் பார்ட் ஆஃப் FOSS United. ஸோ அப்போ வந்து ஐ வென்ட் டு த மார்ச் மீட்டப். அப்போ பார்த்தா ஒரு வென்யூ ஜோஹோவில் தான். ஜோஹோவில் ஒரு வென்யூவில் பேசிட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் ஹரி. ஸோ அப்போ வந்து ஹி வாஸ் லைக் சீயிங் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க கம்யூனிட்டிஸில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் நம்மளும் பண்ணிருக்கோம். பட் வி ஆர் டூயிங் அ வெரி ஸ்மாலர் ஸ்கேல். வை டோன்ட் வி ட்ரை டு மேபி லைக் go bit ahead அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் லைக் லைக் அந்த நெட்வொர்க்கிங் ஹரி சொன்ன மாதிரி லைக் யூ கெட் டு ஸ்பீக் டு a lot of peopleனால இன்னொரு கம்யூனிட்டி விச் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் லைக் அதில் வந்து ஐ ஹேட் மை மென்டார். ஸோ அவர்கிட்ட வந்து சார் வென்யூ ஏதாச்சும் கிடைக்குமா, லைக் வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் ஃப்ளட்டர் கம்யூனிட்டி மாதிரி. ஸோ இஸ் இட் பாசிபிள் டு கெட் அஸ் வென்யூ, லைக் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஈவெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்டால் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டை பிடிச்சி அவர் கொடுத்தாரு. ஓகே கிடச்சிச்சு. லைக் இட்ஸ் ஜஸ்ட் நத்திங் தட் லைக் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை, அப்படியே நடந்துச்சு. ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். கால் ஃபார் ப்ரொபோசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டோம். பேசிக்லி வாட் FOSS United எனக்கு இப்போ கம்யூனிட்டி ஆர்கனைஸ் பண்ணிடலாம் எந்த அறிவும் இல்லை. ஸோ வாட் எவர் வி டிட் இன் FOSS United ஐ ட்ரை டு டூ இட் இன் லைக் நம்ம ஃப்ளட்டர் as well, பட் வித் ஃப்ளட்டர் பிரின்சிபல்ஸ்.
பண்ணோம். பீப்புள் கேம் அண்ட் பீப்புள் லைக் தயவு செஞ்சு இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. வி ரியலி வாண்டட் அ கம்யூனிட்டி லைக் திஸ், வி வர் சர்ச்சிங் ஃபார் இட், நல்ல வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் ஐ செட் அகெயின், engineering வரும்போது you build something, you solve a problem, and people, you know, like audience or users come and like they appreciate the real demand இருக்கு அப்படின்னு தெரியும் போது you get motivated to like let's do it for the community. And since I was being part of FOSS, I got that like community values, like எதுக்காக பண்றோம் அப்படின்னா we're not doing it for ourselves, we're doing it for the community, we're doing it so that we can all grow collectively together. So அந்த ஒரு வேல்யூ ஸ்டார்டிங்ல இருந்தே நான் பார்த்தனால ஃப்ளட்டரும் வந்து லைக் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு we had like strict things that we need to do. Like, it should be focused on community, it should be free, it should be like என்ன what they want to அதுதான் we just mediators to like help our people out அப்படின்னு சொல்லிட்டு we just did it. And yeah, that's how it all started. And ஒரு வருஷம் போயிருச்சு. like last year April first event வந்துச்சு. It's been like May right now. Yeah, இது வரைக்கும் எத்தனை ஈவென்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணியிருப்பீங்க? ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா I think we have done 10. ஆன்லைன் எல்லாமே it just happened to be like and ஆன்லைனில் I think close to like 15-16 பண்ணிட்டோம், இன்க்ளூடிங் காலேஜஸ் அந்த ஆன்லைன் events. சூப்பர். சரி, இப்போ உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா இவங்க 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ 2 பேருமே வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியை பயங்கரமாக லீட் பண்ணிட்டு வராங்க. ஹவு டு யூ மேனேஜ் யுவர் டைம்? ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு காலேஜ் இருக்குது, அசைன்மெண்ட் கொடுத்துட்றாங்க, எனக்கு வந்துட்டு டைமே இல்லை எதுக்குமே அப்படின்றாங்க. பட் யூ கைஸ் ஆர் கில்லிங் இட். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தில் பார்க்குறப்ப என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ் கூட தேவையில்லை, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஜஸ்டின் should answer that. எனக்கு சொல்றது ஓகே, உன்னை வந்து கட் பண்ணிடலாம். சரி, யூ டெல் மீ தி ஆன்சர். காலேஜ் ஐ திங்க் காலைல 6 மணிக்கு நான் பஸ்ஸை பிடிச்சேன்னா காலேஜ் போவேன். போயிட்டு அந்த வேலைலாம் பார்க்கும்போது ஒரு 3:30 6 o'clock தான் திருப்பி வருவேன். சின்ஸ் ஐ ஹேவ் தட் மோட்டிவேஷன், யூனோ லைக் பண்ணணும் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து லைக் அது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடும். ஸோ இன்னைக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் வரும். அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் லைக் அன்றைக்கி ஒரு ப்ரீவியஸ் டேவே ஐ வில் நோ லைக் என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வில் ஹேவ் லைக் ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அது லைக் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அண்ட் ஆல்சோ கேலண்டர்லையுமே டைம் பாக்ஸ் இட் லைக் தீஸ் ஆர் லைக் very casual techniques that I think everyone are following. So like and the mari I just do everyone knows but not everyone follows. Yeah, it's very hard to follow, but starting la inde if you do it அப்படினா so basically to do list வந்து போட்டுட்டு அத ஃபாலோ பண்ணுவேன். Yeah like there are very tiny psychological things that you need to do by doing it to do list. Like I don't எடுத்தோனே வந்து ஒரு நாள்ல நான் இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவேன்னு போட மாட்டேன். 10 நிமிஷத்தில் பண்ணுறதை ஃபஸ்ட்டு போடுவேன், அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour, அதுக்கப்புறம் ஒரு 2 hours அப்படி லைக் ஓவர் டைமில் யூ வில் லேர்ன் அ லாட் ஆஃப் ஸ்டஃப் டு மேனேஜ் ஸ்டஃப். அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் லைக் யூனோ லைக் அசைன்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்தா நான் கண்டுக்க மாட்டேங்கிற ஒரு டைப் தான். நான் டீச்சர்ஸ்கிட்டே சொல்லுவேன், மேம் அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் மேம். டீச்சர்ஸுமே வந்து தே நோ மீனால தே லைக் வெரி சப்போர்ட்டிவ் ஆஸ் வெல். லைக் நானுமே வந்து இது நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு பசங்களுக்கு வந்து ஸ்டஃப் ரொம்ப அதிகமாக இருக்கோ இல்லை பயங்கரமாக இஃப் தே ஆர் டூயிங் வெல் இன் டெவலப்மெண்ட்டோ இல்லை அவங்களோட ஃபீல்டில் நல்லா பண்ணுறாங்களோ எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து சப்போர்ட் தான் பண்ணுறாங்க ரிகார்ட்லெஸ் ஆஃப் த காலேஜ். எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்க. நாட் ஆல் காலேஜ் மேபி not all college. I was not so comfortable with my college. இப்போ என் காலேஜ்ல இருந்து ஓப்பன் சோர்ஸ் சொசைட்டி யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. இட்ஸ் லைக் செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங் மாடல். ஸோ ஐ ஷிஃப்டட் ஃப்ரம் மை காலேஜ் டு ஓப்பன் சோர்ஸ் சொசைட்டி யூனிவர்சிட்டி. ஓகே. ஸோ இப்போ வந்து அங்கே நீ டிகிரி கண்டினியூ பண்ணுறியா இல்லை எப்படி வெறும் லேர்னிங் மட்டுமா? இந்த ஓப்பன் சோர்ஸ் சொசைட்டின்றது ஃபண்டமெண்டல் லேர்னிங்ஸ்க்காக மட்டும். ஓகே. டிகிரி வந்து எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே ஃபைன். ஸோ யா நெக்ஸ்ட்டு இந்தியாவில் எக்கச்சக்கமாக கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அந்த மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடோட கம்யூனிட்டிஸ் எங்கே ஸ்டாண்ட் ஆகுது, என்ன நிலைமையில் இருக்கும்? இஸ் இட் ஆக்சுவலி ரேப்பிட்லி க்ரோயிங்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் இஸ் ரேப்பிட்லி க்ரோயிங். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு கம்யூனிட்டிஸ்னாலே என்னன்னு தெரியாது. நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு மீட்டப் அட்டன் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சு உன்னோட பாட்காஸ்ட் பார்த்து தான் நான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் வந்து ஒரு 15 to 17 மீட்டப்ஸ் வந்து நான் இன் பர்சன் நான் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும், லைக் நாட் ஒன்லி கம்யூனிட்டி மட்டும் பட் டெக் பேஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும், அதுவுமே நான் போய் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இப்போ பார்க்குறப்போ நிறைய எனக்கு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு, நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ இப்போ தமிழ்நாட்டில் நம்ம அந்த கல்ச்சர் எங்கே இருக்கும், டெவலப்பரோட கல்ச்சர் ஆர் கம்யூனிட்டிஸ்ன்னு பார்க்குறப்போ? தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற கம்யூனிட்டிஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குன்னு வந்து என்னால் பர்டிகுலராக சொல்ல முடியாது. தேர் ஆர் அதர் ஸ்டேட்ஸ் ஹூ டூ குட் ஆல்சோ. இந்த கர்நாடகா ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து குரோ ஆகிட்டு இருக்கு. பட் இன்சைட் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் டெல், சென்னை எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை கம்பேர் பண்ண கோயம்புத்தூர் ஆர் மதுரை இஸ் மோர் ரேப்பிட்லி க்ரோயிங். இன்னும் புது கம்யூனிட்டிஸ் வருது, இல்லை இன்னும் புது ஹோல்டிங்ஸ் இருக்குது, நிறைய மீட்டப்ஸ் நடக்குது. பட் அசின் சென்னையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கம்யூனிட்டிஸை வந்து திரும்ப பூஸ்டப் பண்ணி மோர் யங் டேலண்ட்ஸ் வந்து உள்ளே வந்து அந்த க்ரோத்தை கொண்டு வராங்க. அந்த மீட்டப்ஸ் வந்து இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒன் மோர் திங், நான் வந்து இந்த தமிழ்நாடு கம்யூனிட்டியில் ஜென்ரலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வாலண்டியர்ஸ்குள்ளே இருக்கிற பாண்டிங், இந்த டீம் மெம்பர்ஸ்குள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைராக்கிஸ் எல்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. இது நீங்கள் மோஸ்ட்டாக நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹைராக்கிஸ் இருக்கும், அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கும், பாலிட்டிக்ஸ் இருக்கும் பேசிக்கலி. பட் இந்த தமிழ்நாடு ஆர் சவுத் இண்டியன் சொல்ல முடியாது, தமிழ்நாடோட கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கிற வாலண்டியர்ஸாக இருக்கட்டும் இல்லை டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் ஃபார்ச்சுனேட் சென்னை ஸ்டார்டிங் அப்போவாக இருந்தாலும் சரி, இப்போது ஜிடிஜி சென்னையில் ஹோஸ்ட் பண்ணுறதா இருக்கிறதும் சரி, அது முன்னாடி சொல்கிறேன், இப்போ இருக்கிற நிலைமை நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ முன்னாடி இருந்த நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டால் போதும், கம்யூனிட்டி ஈவெண்ட்டை ஒரு 1 வீக்லேயே எங்களால் பூட் பண்ண முடியும். ஜிடிஜி சென்னையில் இப்போயும் ஒரு 1 வீக்லேருந்து தான் பூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து அந்த ஒரு பாண்டிங் இருக்குது. லைக் ஐ ஜஸ்ட் ஈஸிலி கால் சம்மன் அண்ட் ஸோ இந்த மந்தில் இது பண்ண போகிறோம், லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் இது பண்ணோம் அவர் இது பண்ணோம்னா எதுவும் சொல்ல மாட்டோம். அது கம்யூனிட்டி ஈவெண்ட் டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு தேவையான ஒரு வேலையை வந்து அவங்களே எடுத்து அவங்களே பண்ணி ஈவெண்ட் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கும், ரொம்ப கண்டென்ட்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி நல்லா இருக்கும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே தான் இருக்குது. பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாசிலிட்டேட் சென்னை தனியாக, ஜிடிஜி சென்னை தனியாக, இல்லை நம்ம ஃப்ளட்டர் தனியாக இல்லாமல் எல்லாருமே ஒன்றா சேர்த்து பண்ணுறோம். இட்ஸ் லைக் வி ஸ்பீக் வித் ஈச் அதர். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரியாக்ட் கம்யூனிட்டி ஈவெண்ட் வந்து ஒரே வென்யூவில் மத்தியானம் நடந்துச்சு, மார்னிங் வந்து ஒரு புக் ரிலீஸ் நடந்துச்சு. பிகாஸ் வி போத் நோ டுகெதர். June 21 வந்து மார்னிங் D3யோட கம்யூனிட்டி ஈவெண்ட் இருக்குது, அதே வென்யூவில் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசிலிட்டேட் சென்னையோட ஈவெண்ட் இருக்குது. ஸோ 2 பேரும் நல்லா பேசி அந்த பாண்டோட கிரியேட் பண்ணுற மீட்டப்ஸ்னால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கன்சிஸ்டண்டான மீட்டிங்ஸ் வருது. அதே மாதிரி கொலாபரேஷன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வருது. இப்போ ஃபாசிலிட்டேட்டரும் ஜேஎஸ் லவர்ஸும் சேர்ந்து தான் ஒரு மீட்டப் நடத்துகிறாங்க. ஜேஎஸ்ல ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணுறவங்களுக்கு ஃபாஸ்ட்டில் என்ன இருக்குது தெரியுது, ஃபாஸை மட்டும் பண்ணுறவங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுது. D3 மீட்டப் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா இமீடியட்டா மற்ற கம்யூனிட்டிஸ்ல இருக்காங்க. D3 வந்து புது ஈவெண்ட், புதுசு லிட்டரலி இப்போ வந்து தேர்ட் ஜூன் 21 வந்துச்சுனா செகண்ட் ஜூன் 21 செகண்ட். பட் இந்த கம்யூனிட்டி ஹோல்டிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் வந்து D3 ஒன்று ஆரம்பித்த உடனே ஒரு மெசேஜ் போட்டார், சுற்றி இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸும் அதுக்கு ஆன் பண்ணும். இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் CFP வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுச்சு. இந்தியா ஃபாஸ்ட்க்கு வந்து இங்கே இருக்கிற சென்னை கம்யூனிட்டிஸ் எந்த கம்யூனிட்டிஸும் பார்ட்னரும் கிடையாது. இந்தியா ஃபாஸ்ட்டும் வந்து இங்கே இருக்கிற எங்கள் லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கும் போஸ்ட்டும் போட போகிறது. பட் த மொமெண்ட் வென் ஐ செட் லைக் திஸ் இஸ் வி நீட் மோர் CFPs, சென்னையில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸுமே அதை ரீபோஸ்ட் பண்ணாங்க. ஜேஎஸ்ல இருக்கட்டும், இப்போ என்ன சென்னை ரியாக்டாக இருக்கும், நம்ம எல்லாருமே ரீபோஸ்ட் போட்டு வி க்ரோ த டெக் கம்யூனிட்டி. மோர் ஆர் லெஸ் ஒரு பிராண்டுன்னு ஒரு ஃபாசிலிட்டேட் சென்னை இல்லை சென்னை ரியாக்ட் ஒரு பிராண்டு இல்லாமல் தமிழ்நாடோட டெக் கம்யூனிட்டிஸ் வந்து கொலாபரேட்டிவாக இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு வேல்யூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இப்போ இன் தட் வே தமிழ்நாடு இஸ் மச் மோர் ஸ்டாண்டிங் அவுட். அந்த மற்ற ஸ்டேட்ஸில் வந்து இந்த எல்லா கம்யூனிட்டிஸ் சேர்ந்து நான் ஹோல்ட் பண்ணுறது நான் ஒன்றும் பார்த்தது கிடையாது. தட் வே வி ஆர் டூயிங் பெட்டர். ஓகே, எதில் நம்ம லேக் ஆகுறோம்னு நினைக்கிறேன்? தட் இஸ் மச் மோர் லைக் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கம்யூனிட்டிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஈவன் நானுமே பார்க்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டிஸில் வந்து அட்லீஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஆனால் டெவலப்பர் கம்யூனிட்டி அப்படின்றப்போ எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது ஓகே, ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு கிளாரிட்டியே இல்லை, நான் இந்த கம்யூனிட்டி வந்தால் எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வரணுன்றது நானுமே எதிர்பார்க்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல்ஸாக மாறுறவங்களுக்கு கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச உடனே ப்ரொஃபஷனல் ஆனவுடனே அந்த கம்யூனிட்டிக்கு வர்றது வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இங்கே பார்ட்டிசிபென்ட்ஸாக மட்டும் வராமல் ஸ்பீக்கர்ஸாகவும் ட்ரை பண்ணலாம், ஆர்கனைஸாகவும் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆலில் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த ஆர்கனைசேஷன் வாலண்டியரிங் பண்ணுறது கஷ்டம், அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. ஸோ அவங்களுக்கு திடீர்னு ஒரு எக்ஸாம் வந்துடும், இல்லை ஒரு அசைன்மெண்ட் வந்துடும், இல்லை அவங்களால திடீர்னு ஒரு விஷயத்த வந்து இந்த பர்டிகுலர் டைமில் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பட் இந்த ப்ரொஃபஷனல் ஆட்களுக்கு வந்து இந்த ஒரு
ஸ்பேஸ் ஒன்று இருக்கும், லைக் கம்யூனிட்டிக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்களால ஒரு ஃப்ரீடமாக அந்த கொடுக்க முடியும். இது வாலண்டியருக்கு மட்டும் இல்லை, பார்ட்டிசிபென்ட்ஸாகவும் கம்யூனிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் வரலாம், ஸ்பீக்கர்ஸாகவும். இப்போ வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட் டாக்ஸ் வந்து நிறைய ஓவர் ஆயிடுச்சு, விச் இஸ் குட். லைக் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா டேலண்டடாக இருக்காங்க, பட் இருந்தாலும் அந்த டாக் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆர் இன்டர்மீடியேட்டுக்கு போகலாமோன்னு ஒன்று தோணுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிகினர் லெவல்லே சேச்சுரேட் ஆகிட்டே அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நானும் இல்லை மற்ற என்னோட ஃபெலோ டெவலப்பர்ஸுமே ட்ரை பண்ணி ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு டாபிக்ஸை கொண்டு வந்தாலுமே ஐ ஷுட் ஸ்ட்ரீம்லைன் தட் அட்வான்ஸ் டாபிக் டு பிகினர் லெவல். ஏன் அகைன் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, இல்லை அட்வான்ஸ். ஸோ அதனால் இன்னும் ப்ரொஃபஷனல்ஸ் இன்னும் உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு ஒன்று இருக்குது. ஐ திங்க் ஆடிங் ஆன் டு தட், இப்போ இருக்கிற தமிழ்நாடு சினாரியோவில் நான் பார்க்கும்போது ஃப்ளட்டரில் ஓரளவுக்கு லைக் மெஜாரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஐ சி இந்த கம்பெனிஸ் லைக் தேர் வெரி ஹெஸ்டன்ட் டு கிவ் venues or like support to like communities which are not aligned with their tech stack. So if like ஒரு company வந்து it's like into React அப்படின்னா they would like happily support Chennai React, even sponsor அதெல்லாமே பண்ணுவாங்க. பட் ஃப்ளட்டர் அப்படின்னா அப்படியா we don't do flutter அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. லைக் நான் ஏதோ ஒரு போஸ்ட்டில் கூட படிச்சிருந்தேன், லைக் supporting communities is our go to market strategy அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. லைக் but that's not how communities see events, right? Like we don't see it as some sort of like branding for others or and the mari paak maatom. Like we just do it for the people. So when companies are also like pathing appadina, what I saw in the northern states compared to this, like so tech communities ingradhu anga konjam popular ana oru thing na, you know, like every professional would like to go to a tech community meetup over there in like Bangalore abdina. Like there are so much of startups, there are so many communities that people want to attend a lot of stuff. But Tamil Nadu la like there are not many companies which like support. If like FOSS United la enga host பண்றாங்களோ அங்க தான் நம்ம Flutter host பண்ணுவோம், நம்ம எங்க host பண்றோமோ அங்க தான் அவங்களும் host பண்ணுவாங்க. So like ஒரு 15 to 20 communities are there where like எல்லா கம்யூனிட்டிஸும் அவங்கள தான் ரீச் அவுட் பண்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும். Not many communities are like companies are like opening up and seeing, you know, like அந்த ஒரு if you are a company or startup வச்சிருக்கீங்க இல்ல venue வச்சிருக்கீங்கன்னா please support communities. So இப்போ பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்டா tamilnadu.tech ஓட RSSல போய் பாத்தீங்கன்னாலே திரும்ப ரிப்பீட்டடான வீடியோஸ் தான் இருக்கும், செட் ஆஃப் வீடியோஸ் தான் இருக்கும். ஆனா இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்யூனிட்டிஸ்க்கு வந்து அந்த ரிப்பீட்டடான வென்யூஸ் கிடைக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு. இப்போ அந்த வகையில வென்யூஸா வந்து நம்ம கிட்ட வந்து யூனிக் பண்றதெல்லாம் ரொம்ப கிரேட் திங். வென்யூஸா வந்து நம்ம கிட்ட வந்து ஈவன் அடுத்த ஸ்பேஸ் தரோன்றது இட்ஸ் அ குட் திங். பட் நான் அதை எப்படி இன்னும் பார்க்குறேன்னா, இப்போ யூனிக்கோட ஃபவுண்டர்னா இந்த கம்யூனிட்டியால் வளர்ந்த ஒருத்தர். ஸோ ஹி இஸ் கிவிங் ஸ்பேஸ் டு, இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னா ஐ வில் கிவ் ஸ்பேஸ் டு கம்யூனிட்டி. ஸோ அப்போ இந்த கம்யூனிட்டியோட என்விரான்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நச்சர் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து ஒருத்தன் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறான்னா அவன் வந்து இன்னும் கம்யூனிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவான். மோர் லைக் ஜீரோதா கூட. ஜீரோதா இஸ் டோட்டலி லார்ஜ் திங் டு டிஸ்கஸ் அபவுட். பட் தமிழ்நாடு பற்றி பேசும்போது வி கான்ட் ட்ராக் இன் ஜீரோதா ஹியர். ஸோ ஆமாம் ஜீரோதா மாதிரி யோசிச்சுருக்காங்க. ஐ திங்க் ஹரீஷ் சொன்னது ஒரு பியூட்டிஃபுல்லான திங். லைக் இங்கே வந்து தேர் வெரி அக்காமடேட்டிவ். இப்போ லைக் நாங்களே ஃபார்ச்சுனேட் இல்லை மச்சான் அது பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவோம். ஃப்ளட்டர்லேயுமே சரி, லைக் ஒரு 28-30 வயசு அண்ணா கூட லைக் அண்ணா அப்படிங்கிறத விட அவர் வந்து ஏய் பண்ணிட்டியா, நான் வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி லைக் இட்ஸ் வெரி கேஷுவல் திங். பட் அங்கே அப்படி கிடையாது. லைக் ஹீ சார் லைக் ஹையரார்கி ஒரு இருக்கும், லைக் அங்கே ஒரு லைக் க்ளோஸ்டு குரூப் மாதிரி இருக்கும். இட்ஸ் மச் மோர் ஓப்பன். இங்கே ஆனால் எனக்குமே அது நல்லா ஃபீல் ஆகுது. நம்ம பாட்டு ரேண்டமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு இல்லை டேரெக்டாக கால் பண்ணிட்டு ஈஸியாக அது கம்யூனிட்டியில் இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கட்டும், டெவலப்பர் ரொம்ப ஹை லெவல் டெவலப்பர்ஸாக இருந்தாலும் இட்ஸ் ஈஸிலி அப்ரோச்சபிள். இந்த ஒரு மற்ற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் இல்லை மற்ற கம்யூனிட்டிஸ்லாம் போனீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ பெரிய ஆள், நான் அவருக்கு மெசேஜ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க டெவலப்பர்ஸ், இங்கே இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ், தமிழ்நாடு கம்யூனிட்டியில் இருக்கவங்க மற்றவங்க எப்படின்னு தெரியல. இங்கே இருக்க கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மச்சாமா எப்படி இருக்க, அவங்க அங்கேருந்து ஒருத்தர் என்னை பார்க்குறான்னா ஈ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் மீ. ஓகே இவர் ரொம்ப சில்லாக இருக்காரு, ஐ கேன் டேரெக்டாக வந்து கை கொடுத்து பேச முடியும். தட் இஸ் வாட் என்விரான்மெண்ட் வி ஆர் ட்ரைங் டு. ஈவன் என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் கூட நான் ரேண்டமாக ஏதோ ஒரு ஜிடிஜி இவெண்ட்னு நினைக்கிறேன், அப்போதான் பார்த்துட்டு ஹாய் ஹரி ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமான்னு கூப்பிட்டு போனேன். நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாமா, ஓப்பன் சோர்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தட் ஹேப்பன்ட், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஃபாலோ அப்பாக தான் இப்போ ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ ஈவன் ஹரி சொன்னது வந்து நான் ஆக்சுவலாக ரியல் டைமில் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். நானுமே வந்து ஸ்பீக்கராக போனேன் ஒரு பெரிய காலேஜில் ரியாக்ட் ஜேஎஸ்க்காக நான் வந்து பேச போனேன். நான் எடுத்தது ஆக்சுவலாக ரொம்ப 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 டெக்னிக்கலான ஒரு டாபிக் தான் அது.
அது வந்துட்டு ஆக்சுவலாக ரியாக்டில் ஒர்க் பண்ணவங்க கிட்டலாம் பார்த்து அந்த பிபிடி எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம இப்படி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு பயங்கர டெக்னிக்கலாக பேச போகிறோம் ஸ்ட்ராங்காக போயிட்டேன். அங்கே போயிட்டு எத்தனை பேருக்கு ஹரீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒரு கூட்டமே கை தூக்குச்சு. சரி, எனக்கு அதுவே ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. சரி, இதில் வந்து எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு பார்த்தா 3/4 பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐ வாஸ் ஃபோர்ஸ்டு டு டவுன் ஸ்கேல் மை டெக்னிக்காலிட்டி. அந்த டைம் வந்து எவ்வளோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமோ குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி நான் வந்து ஆன் த ஸ்பாட் வந்து டிசைட் பண்ணி அதை டெக்னிக்காலிட்டி கம்மி பண்ணி நான் வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் மேபி வந்துட்டு ஹரியும் அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே அது பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, இப்போ வந்து நம்ம tamilnadu.tech வந்துட்டு நாட் ஒன்லி ஒரு சென்ட்ரலைஸ்டு டைரக்டரி ஃபார் ஆல் த ஈவெண்ட்னு இல்லாமல் நம்ம அதுக்கு பிஹைண்டில் இன்னொரு மோட்டிவும் வச்சிருந்தோம். என்னன்னா மோர் பீப்புள் ஷுட் ஸ்டார்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷனும் tamilnadu.techல தான் நான் பண்ணேன். ஆமா, ஸோ அது வந்துட்டு என்னது, நான் கார்ட்ஸை ரீடிசைன் பண்ணியிருந்தேன் கிரேடியன்ட் ஹவர்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன், எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைச்சேன். கரெக்டா இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ற ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன் அதை நீங்க யூஸ் பண்றீங்க. அது நான் உடனே டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரைஸ் பண்ணேன். என்னைக்கு அன்னைக்கே ரைஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு ஃபர்ஸ்ட் ரிலீஸ்லயே வந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஓப்பன் சோர்ஸ் எப்படி பண்றது, எங்க போய் பண்றதுன்ட்டு அதுக்கும் அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு வழி வைக்கணும்னு சொல்லி தான் இந்த வெப்சைட் நம்ம ஓப்பன் சோர்ஸாகவும் போட்டு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஈஸியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக பண்ணணும். சரி, இப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு, எப்படியெல்லாம் அவங்க பண்ணலாம், யாராக இருந்தால் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஏன் இதை பண்றோம்னு சொல்லிடுறோம். வி ஹேவ் குட் டெக்னாலஜி டெவலப்பர்ஸ். நினைச்சிருந்தா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு டேஷ்போர்ட் அட்மின்லாம் வச்சு ஒரு 3 hours எங்களால் பில்ட் பண்ணி முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா முடியும். ஆக்சுவலா ஒரு என்டர்பிரைஸ் லெவல் சாஃப்ட்வேர் ஈஸியா பண்ண முடியும் நம்ம டீம் மெம்பர்ஸால. பட் தி திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷனாலே ரொம்ப கோடு ரொம்ப டெக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உள்ள டாப்பின் ஆகி வர மாட்டேங்கிறாங்க. அது நம்ம டிசைன்லும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது ஒன்லி ஃபார் டிசைனர்ஸ். அது டிசைனர்ஸும் நம்ம வந்து இந்த கிட்டுக்குள்ளே கொண்டு வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ அப்போ தான் ஓப்பன் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓப்பன் டேட்டானா யாராக இருந்தாலுமே எங்கே இருந்தால் ஒரு டேட்டாவை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அந்த டேட்டா வந்து பப்ளிக்காக அக்சசபிளாக இருக்கணும். அந்த ஒரு மெத்தடாலஜியில் தான் இந்த tamilnadu.tech வந்து ஈவெண்ட்.jsonலேருந்து பவர் அப் ஆகுது. ஈவெண்ட்.jsonன்றது ஒரு பப்ளிக்கில் நீங்கள் எங்கள் tamilnadu.tech வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் கிட்டப் போய் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்.json இருக்கும், community.json இருக்கும். நான் வந்து ஆர்கனைசராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட்டை பார்க்குறேன், அந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இல்லை, ஈவெண்ட் நேமு, டைமு, ஈவெண்ட்டோட கம்யூனிட்டி நேமு, கம்யூனிட்டியோட லோகோ, இதெல்லாமே அந்த வெப்சைட்லேயே இருக்கும் கம்யூனிட்டி. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் ஈவெண்ட்.jsonல போட்டு ரன் பண்ணி விட்டேன்னா என்னோட tamilnadu.techல பிஆர் மர்ஜ் பண்ணுவோன்னே உங்களுக்கு வந்து வெப்சைட் வரும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்களும் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டராக மாறிடுவீங்க. எஸ், கான்ட்ரிபியூஷன் வந்துடும். கரெக்ட். ஓகே, நீ ஏதாவது ஆட் பண்ணுறியா? Not much. Like and like one thing is like if you're a total beginner to like even coding அப்படின்னா I would suggest like events.json. But அதை தவிர there are many things that you can like codeலியுமே you can contribute. கோட்லியுமே if you like just readனாலே சில like நாங்களும் வந்து like நார்மல் டெவலப்பர்ஸ் தானே, நாங்களும் பக்ஸ்லாம் அங்கே வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்து you can like check it out. I guess நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வாலண்டியராக ஃபியூ பக்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணோம் அந்த வெப்சைட்டில். ஃபியூ பக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அது இஷ்யூஸாகவும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது ஸ்டில் ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. பட் இன்னுமே tamilnadu.techல வாலண்டியராக போட்ட ஒரு சில பக்ஸ் எல்லாம் இருக்கும். அதை ஃபைன் பண்ணி வேணால் யூ கேன் கான்ட்ரிபியூட். பட் இன்னொரு என்னென்னா லைக் இஷ்யூஸுமே நம்ம வந்து ஒரு மாதிரி லைக் எப்போல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போலாம் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில் ரைஸ். வி won't solve it. லைக் எங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு won't take much time, but like we won't solve. Not even us, like the entire community who is behind tamilnadu.tech, like we constantly try to add new issues. So yeah, like அந்த இஷ்யூஸை பார்த்து கூட யூ கேன் லைக் டு பி ஹானஸ்ட் தமிழ்நாட்டுல லெஸ்ட் ஆக்டிவ் மெயின்டைனர்னா அது என்ன தான் சொல்லுவோம். மீதி பேர் எல்லாருமே டூ ஆக்டிவ். தங்கையனராக இருக்கட்டும், உதயா இருக்கட்டும், ஹரீஷ் நீங்களாக இருக்கட்டும், விக்னேஷாக இருக்கட்டும், ஜஸ்டினாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருந்து they just create more interactive community in GitHub. So yeah. ஓகே, சரி, இப்போ வந்துட்டு என்னையோட உங்கள் 2 பேருக்குமே ஓப்பன் சோர்ஸில் வந்து நாலேஜ் அதிகம் அண்ட் கான்ட்ரிபியூஷனுமே அதிகம். ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய பிளாக்கராக என்ன இருக்கும், என்ன இருந்திருக்கு இது வரைக்கும் நிறைய பேருக்கு? இது வரைக்கும் ஓகே, லைக் மீ திங்கிங் அந்த ரெப்போ ரொம்ப பெருசு, நான் பண்ணால் வந்து லைக் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, என்ன நினைப்பாங்க, நான் பண்ணுறதுல டெவலப்பர்ஸ் வந்து பக்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓவர் திங்கிங் மைண்ட் செட் நம்ம ஆட்களுக்கு நிறையா இருக்குல்ல. லைக் அந்த ஐ திங்க் கோட் பண்ணும்போதே வந்து நம்ம இப்போ வந்து கர்சர் வந்து டக்குன்னு என்ட்ருன்னு கொடுக்குறோம். பட் தட் இஸ்
இன்ட்ரடியூசிங் நியூ ப்ராப்ளம்ஸ், அது ஐ திங்க் வில் டிஸ்கஸ் லேட்டர். பட் அந்த ஒரு பயம் இருக்குல்ல, லைக் ஒரு வேறு ஏதோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு பண்ணதை வந்து நம்ம டச் பண்ணி நம்ம கெடுத்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம். அந்த பயம் தான் மேஜராக இருக்குது. அதுக்கு மேலே இஃப் யூ லைக் ஓப்பன் த கோட்னா அவனே வந்து கமெண்ட் போட்டிருப்பான். அந்த ஓனரே சொல்கிறேன், தமிழ்நாடு டெக்லையுமே ஐ திங்க் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையுமே வந்து கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை படித்தாலே யூ வில் நோ. அண்ட் லைக் 2-3 லைன் தான் கோட் இருக்கும் மெஜாரிட்டி. ஸோ லைக் ஐ திங்க் அந்த ஃபியர் ஃபேக்டரை கொஞ்சம் உடச்சி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு உட்காந்தா ஐ திங்க். ஆக்சுவலாக எனக்கு என்னோட மைண்ட் வாய்ஸாக அப்படியே வந்து ஜஸ்டின்னு சொல்லிட்டேன். நான் ஆக்சுவலாக அப்படி தான் இருந்தேன். எனக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர் எப்போ போச்சு அப்படின்னா, இந்த பசங்கள்லாம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒன் சேட் அவையில் இருந்ததுனால சரி ரைஸ் பண்ணும், உடஞ்சிட்டு போகுது அப்படின்ற தைரியத்தில் நான் ரைஸ் பண்ணேன். பட் அது இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். நிறைய ஆக்டிவான டெவலப்பர்ஸ் இருக்காங்க, தே வில் மெயின்டைன். இது மேபி உங்களோட ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு வழியாக இருக்கிறதுக்கு வீல் பி ஹாப்பி அப்படி இருந்துச்சுன்னா. ஆல்சோ இன்னொரு இஷ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட டெக் ஸ்டாக்குக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கு நான் எந்த ப்ராஜெக்ட் வந்து சூஸ் பண்ணேன். அதுக்கு ஆக்சுவலி வெப்சைட்ஸ் இருக்கா, ஐ வாஸ் திங்கிங் டு கிரியேட் சம்திங் பட் ஐ குடன்ட் கெட் டைம் டு ரிசர்ச் வெதர் இட் இஸ் தேர் ஒன்னும். அது இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா நம்மளே ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் ஃபில்டர்ஸ், லைக் எனக்கு என்ன டெக் ஸ்டாக் தெரியும், எனக்கு என்ன இன்டர்மீடியட் லெவலா, பிகினர் லெவலா, பிகினர் ஃபர்ஸ்ட் இஷ்யூ, குட் ஃபர்ஸ்ட் இஷ்யூலாம் எங்கே இருக்குது இல்லை வச்சுன்னா ஒரு லிஸ்ட் மாதிரி கிட்டப்பில் இஷ்யூஸோடு வந்துடும். அதை கிளிக் பண்ண உடனே கிட்டப் போயிட்டு இல்லை கிட்லாப் போயிட்டு யூ கேன் கான்ட்ரிபியூட். திஸ் ஒன் திங் தட் ஐ சஜஸ்ட் பீப்பிள் கேன் டூ இட். ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈஸிலி அப்ரோச்சபிள் சொல்லிங்களா, தட் இஸ் வாட் ஐ செட் டு பில்ட் இன் கம்யூனிட்டிஸ். அந்த என்விரான்மெண்ட் ஓப்பன் சோர்ஸ். நான் ஓப்பனாக சொல்லணும்னா யாருமே அவ்வளோ பிஸி கிடையாது. ஏன்னா நான் காலைல மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நைட்டு மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணலன்னா அடுத்த நாள் காலையில் ரிப்ளை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ள நான் ரிப்ளை பண்ணுறோம். அது வந்து எல்லாரும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணும். ஒரு சில பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் என்ன மெசேஜ் பண்ணுறோம் தள்ளி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிள் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே இன்னும் இந்த டெவலப்பர் ஆர் இன்ஜினியரிங் கல்ச்சர்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே. அண்ட் I think more than DMing people as such, putting out into the entire community. Like open source பற்றி ஒரு டவுட்னா ஹரி கிட்ட மட்டும் டிஎம் பண்ணி, லைக் ஹரிக்கு லைக் ஹீ கேன் லைக் ஹி ஹாஸ் only 24 ஹவர்ஸில். ஸோ 24 ஹவர்ஸில் அவன் என்ன ஒரு 10 பேர்கிட்ட தான் பேச முடியும் அப்படின்னா, கம்யூனிட்டிக்கிட்டே போட்டால் ஹரி மாதிரி லைக் தெர் ஆர் லைக் மல்டிபிள் பீப்புள் ஆர் வெரி சப்போர்ட்டிவ். லைக் தே வுட் பி லைக் டக்குன்னு ஓகே உங்களுக்கு இந்த டவுட்டா இதை பண்ணுங்க அது பண்ணுங்க. அதே மாதிரி தான் லைக் தட் இஸ் வாட் வி ஆர் saying. DM is not a perspective. Like you are putting in community. The approach of resource persons should be easily approachable. Go to the community space and reply there. அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நான் அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த விதத்தில் தமிழ்நாடு கம்யூனிட்டிஸ் we built a good environment around that. That is what I feel. ஓகே. ஸோ இந்த tamilnadu.tech அப்படின்ற வெப்சைட்டோட ஃபியூச்சர் எப்படிலாம் இருக்க போது நம்ம யோசிச்சிருக்கோம். Do we have anything in mind? ஸோ ஒரு விஷயம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஒன் இஸ் ஜஸ்டின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஒன் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இட்ஸ் அ டைரக்டரி சைட். அந்த டைரக்டரிக்கான ஈவெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுறதோட சைட்டோட இருந்துக்கணும். ஜஸ்டின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் வி ஷுட் டேக் இட் மோர் தென் யூ நீட் இமெயில் லிஸ்ட் ஆர் இன்னும் ஃபியூச்சர். ஸோ இந்த ஒரு வேர்ஷன், இந்த ஒரு தாட் தான் 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து நம்ம டைரக்டரி சைட் பண்ணோம். செகண்ட் வெர்ஷன் வில் ட்ரை டு இன்க்ளூட் அட்மின் அண்ட் சம்திங் லைக் தட். பட் அகெயின் லைக் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் தெர் ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் விச் டூ திஸ். ஓப்பன் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா கிடையாது, பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது. பட் அகைன் ஓப்பன் சோர்ஸில் அந்த பிளாட்ஃபார்ம் பண்ணோன்னா இட்ஸ் அ பிஸ்னஸ் மாடல், இட்ஸ் அ பிஸ்னஸ், இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல திஸ் இஸ் அ கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இதோட விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஷுட் ஃபைண்ட் ஆல் த ஈவெண்ட்ஸ் அட் ஒன் பிளேஸ். இட்ஸ் அ டைரக்டரி சைட். அந்த டைரக்டரி சைட்டோட வச்சுக்கலாம். இதுக்கு மேலே போவானன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. பட் வி நீட் டிசைன் சேஞ்சஸ், வி நீட் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் தேவைப்படுது, சர்ச் தேவைப்படுது. இன்னும் இந்த டேட் ரூசஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி இன்னும் நிறைய சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரலாம். இன்னும் சைட்டை சிம்பிள் ஆக்கலாம், இன்னும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆக்கலாம். இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் சொன்னீங்க இல்லை இமெயில், அதெல்லாம் இன்னும் நிறைய கொண்டு வரலாம். பட் டேக்கிங் திஸ் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டரி சைட்டை இன்னும் எப்படி அக்சசபிளாக நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலான்னு யோசிப்பேனே தவிர, இந்த தமிழ்நாடு.tech நெக்ஸ்ட் லெவலில் பிளாட்ஃபார்மாவோ இல்லை ஒரு பெரிய ப்ராடக்டாவோ எடுத்துகிட்டு போகன்றது அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. To add upon what Hari even mentions, like I understand like அவனோட பெர்ஸ்பெக்டிவ் லைக் சிம்பிளாக இருக்குன்னா சிம்பிளாகவே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் தி அதர் ஹேண்ட் என் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் மோர் ஆஃப் லைக் சிம்பிளாக இருக்குன்னா வை லீவ் இட் இன் சிம்பிள். லைக் அதில் லைக் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். மேபி லைக் 2.2 அப்டேட் ஒன்று விடலாம். லைக் விச் இஸ் லைக் மச் மோர் லைக் அட் தி எண்ட் ஆஃப் த டே வாட் both of our ideals or goals is to make sure people are seeing there are like many events and like they are able to go and approach those communities and learn. 2 பேரோட aim அதுதான்.
ஜஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் லைக் இப்படியே வச்சுக்கலாம், கொஞ்சம் மாற்றலாமே அப்படிங்கிறது, அவ்வளோதானே தவிர நத்திங் மச். ஓகே, ஸோ இப்போது tamilnadu.techக்கு do we need only developers இல்லைனா வந்து நமக்கு வேறு எனி கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை தே கேன் லெட்ஸே அவங்க வந்து டிசைனராக இருக்கலாம், அவங்க வந்து டிசைன் சாய்ஸஸ் ஏதாவது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் அவங்க எப்படி வந்து கிட்டப்பில் வந்து கொடுப்பாங்க? இல்லை ஒரு ரைட்டராக இருக்கலாம், அவங்க எப்படி இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? ஸோ லைக் ப்ரைமரிலி தமிழ்நாடு டெக் ஸ்டார்டட் ஃப்ரம் டிசைன். ஃபிக்மாவில் நாங்கள் 2 பேரும் 1 மணி வரைக்கும் உட்காந்துட்டு அப்படின்னா இந்த டிசைன் கூட வந்திருக்காது. ஸோ டிசைன் ஃபர்ஸ்ட், அண்ட் ஆல்சோ லைக் நாங்கள் பண்ண டிசைன் we are not like maybe Hareesh professional designer, I am not. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு டிசைன் வச்சு தான் நான் பண்ணேன். ஸோ லைக் accessibility வைஸ் பார்த்தீங்கன்னா like there are many parameters in which you do a design. like எடுத்தோம் gradient தூக்கி போட்டோம் பட்டன்ஸ் தூக்கி போட்டோம்னு it doesn't work. like actual designers know this stuff. So as a designer if you find any like quirks, இது இன்னும் பெட்டராக இருக்கலாம், இந்த பட்டன் எதுக்கு இவ்வளோ ரவுண்டட்னஸ், அங்கே இன்னும் இன்கன்சிஸ்டன்சிஸ் நிறைய இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அதெல்லாமே வந்து if you could solve, like one another major feature that a lot of people are requesting Tamilnadu Tech is that we add a dark mode. But there have been like contributions, நிறைய contributions இருக்கு, நிறைய ஒரு 4-5 பேரில் I have tried, but ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லைக் சாட்டிஸ்ஃபேக்டரியா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு டிசைன் அல்டிமேட்டா we weren't able to like everyone were like 90% ரீச் ஆயிடுவோம், பட் லைக் ஒரு 100% அந்த டார்க் மோட் அப்படின்றப்போ சம் பீப்புள் வந்து வெறும் நம்ம ஒயிட்டை வந்து பிளாக்கா மாத்தினா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இட் இஸ் நாட் தட் வே. நம்ம அந்த கிரேடியன்ஸையும் மாற்றணும், உள்ள இருக்க இமேஜஸையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். அது ஒரு திங் என்னன்னா, இப்போ வரைக்கும் வந்து எல்லா இஷ்யூஸும் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஆர்சி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒயிட் போர்டில் பிரைட்டாக இருக்கு, அந்த டார்க் மோடில் மாற்றினா டல் ஆகிடுது. ஆனால் அந்த டார்க் மோடு லைட் மோடு வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. இட் ஷுட் பி பிரைட் இன் போத். த திங் இஸ் நம்ம ஐஸ்க்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்கணும். அதனால தான் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனர்ஸ்க்கு நான் கேட்குறது பார்த்தீங்கன்னா, இப்போ சைட் வந்து அக்சசபிள் கிடையாது. நீங்கள் பேஜ் ஸ்பீட் இன்ஸ்பெக்ஷனில் போய் பார்த்தீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸாக இருக்கட்டும், இல்லை இமேஜோட பிளேசிங்ஸாக இருக்கட்டும், இட் வாஸ் நாட் குட். நீங்கள் டிசைனராக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அந்த ஒரு பெட்டரான அக்சசபிள் டிசைன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா எங்களோட ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர்ஸ் யாராச்சும் கூட அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட்டர்ஸ் வி நீட், வி ஹவ் ரியலி மெஸ்ட் அப் ரீட்மி ஆர் இன்னும் நிறைய தேவைப்படுது எங்களுக்கு. ரீட்மியாக இருக்கட்டும், கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ரைட்டர்ஸ் ஆர் கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ரீட்மி அப்புறம் கான்ட்ரிபியூஷன் எம்டிலாம் வந்து ரொம்ப டெவலப்பரிஷாக இருக்கும். ஆமாம், ஒன்று நீ இல்லை நான் எழுதுனதாக இருக்கும். அதனால ஆக்சுவல் ரைட்டர்ஸ் வந்து தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லி, யூசர் ஃப்ரெண்ட்லியாக, ஈஸிலி அப்ரோச்சபிளாக இருக்கணும். இன்னொன்று டெவலப்பர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க ஹூ ஒர்க்ஸ் ஆன் பெர்ஃபார்மன்ஸ்னா, தமிழ்நாடு டெக்கில் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் ஃபைலாக இருக்கணும், இல்லை லார்ஜ் கண்டென்ட்ஃபுல் ஃபைலாக இருக்கட்டும், இட் இஸ் சம்திங் தட் ஐ ஷுட் ஹேண்டில். நான் சொன்ன அதை ஹேண்டில் பண்ணுறேன்னு, பட் ஸ்டில் வி நீட் மோர் கான்ட்ரிபியூட்டர். ஸோ இஃப் யூ கேன் எனிஒன் கேன் கான்ட்ரிபியூட் டு தட், வி ஆர் சூப்பர் ஹாப்பி டு டேக். அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, நாட் ஜஸ்ட் லைக் எல்சிபி. there are many more works that though it's a like very simple director side, there are like so much things that we could like improve on, like basic things that we can improve on. So அந்த வகையில் டெவலப்பர்ஸ், டிசைனர்ஸ், ரைட்டர்ஸ், anyone who is like really interested in like contributing, I think you have something to do that. Okay. அண்ட் இப்போ வந்துட்டு நான் ஒரு கொஷின் கேட்குறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்துருக்க ஆடியன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாகவோ இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னலாகவோ இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு கம்யூனிட்டியில் பார்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு வாலண்டியராக இருந்தீங்கன்னா கூட உங்களோட கம்யூனிட்டி கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் வி ஹாவ் சம்திங் டு ஆஸ்க் ஃபார் த கம்யூனிட்டி மெம்பர்ஸ். ஏன்னா கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அவேராக இருந்து அவங்களே இதில் வந்துட்டு அப்டேட் பண்ணாங்க அப்படின்னாலே திஸ் குட் பி அ சிங்கிள் சென்ட்ரலைஸ்டு பாயிண்ட் டு வியூ ஆல் த வெப்சைட்ஸ், அதாவது ஆல் த ஈவெண்ட்ஸ். tamilnadu.techன்னு ஏன் பேர் வச்சேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு டெக் ஈவெண்ட்ஸ் நடக்குது, கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் நடக்குதுனாலும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஒரே இடத்துல ஒரு கேட்லாக் பார்த்து அவங்க வந்து போகணும் அப்படின்னா வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் வேணும்னா டேரெக்டாக உங்களோட கேலண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பேசிக்காகவே நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் எடுத்து போடுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு என்டிட்டியாக உட்காந்து எங்களால் ஒர்க் பண்ண முடியாது. சின்ஸ் இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ், நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி வச்சு நடத்துறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு our வெப்சைட். இட் இஸ் நாட் லைக் ஓன்டு பை எனி ஒன். இதில் வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் இதில் வந்து லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு மற்ற கம்யூனிட்டி அட்டன் பண்ணுறவங்க வந்து உங்கள் கம்யூனிட்டியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வந்து ஆக்சுவலாக அட்டன் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் நெசரி நீங்கள் சென்னையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் பி ஃப்ரம் பாண்டிச்சேரி, இல்லைனா வந்துட்டு லெட்ஸே மதுரை, திருச்சி, இல்லை நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு விசிபிலிட்டி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போயே க்ரியேட் பண்ணுங்கள்.
மற்ற ஊரில் இருக்கிறவங்க என் சேனலில் பார்க்குறவங்களோ இல்லை இது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய கம்யூனிட்டிஸில் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம், அவங்க பார்த்துட்டு உங்களை ரீச் அவுட் பண்ணலாம், இல்லை நீங்கள் மற்ற கம்யூனிட்டிஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் டு வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த கம்யூனிட்டி மெம்பர்ஸ்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் இது வந்து ஒரு சில பர்சனுக்கு வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். நீங்கள் இப்போ சொன்னது என்ன சென்ட்ரலைஸ்டு, ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் சென்ட்ரலைஸ்டு. நானும் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ்டு வே ஆஃப் அப்ரோச்சை தான் மேக் பண்ணேன். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற தனித்தனி ஸ்டேட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு டீசென்ட்ரலைஸ்டு வே. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அகெயின் நான் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்க்கெல்லாம் டீசென்ட்ரலைஸ்டு வே பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள். பட் somehow there is no one owning tamilnadu.tech, so it's fine for that. நான் அதே கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு மட்டும் இல்லை, whoever sees the site or whoever is much more, எனக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட் நடக்குதுன்னு தெரிஞ்சால் போதும், நான் வந்து அந்த கம்யூனிட்டியோட மெம்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறேன், நான் வந்து இங்கே ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா யூ கேன் கான்ட்ரிபியூட் டு இட். பட் நான் இதை வந்து ஏன் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் பண்ணோன்றதை இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அது கன்சிஸ்டன்ட் இருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு இந்த டைம் கம்யூனிட்டி தெரியுது, இந்த கோயம்புத்தூரில் இந்த இடத்துல ஈவெண்ட் நடக்குது, நான் பண்ணுறேன். அடுத்த டைம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கே எல்லாமே தெரியும்ல. ஸோ அதனால் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணணும், விச் இஸ் ஒன் திங் தட் வி கேன் கண்டினியூ ஸ்பீக்கிங். ஒன் மோர் திங் இஸ் இன்னும் ரீஜனல் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னா ரீஜனலுன்றது லாங்குவேஜ்னு பெர்ஸ்பெக்டிவாக இல்லாமல் லோக்கல் சொல்யூஷன்ஸை கொண்டு வரணும். இந்த கம்யூனிட்டிஸ் ஹேவ் லைக் ஹேக்கர் கல்ச்சர் கொண்டு வரணும் பேசிக்காக. தட் இஸ் த ஒன் திங். ஓகே, சும்மா டாக்கு ஒர்க் ஷாப்னு மட்டும் இல்லாமல் ஒரு ஹேக்கர் கல்ச்சர், இந்த பில் டு லேர்ன் பண்ணுறாங்க இப்போ, அந்த மாதிரி ஒரு ஹேக்கர் கல்ச்சர் கொண்டு வந்தோம்னா லோக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து லோக்கல் சொல்யூஷன்ஸை வந்து ஈஸியாக அவங்களால கொண்டு வர முடியும். ஓகே, வாட் இஸ் அன் ஹேக்கர் கல்ச்சர்? ஹேக்கர் கல்ச்சர்னா பேசிக்லி பில்டிங் சம்திங், லைக் டெவலப்பர்ஸ் கேன் பில்ட் சம்திங். இந்த டெவலப்பர்ஸ் வந்து இந்த கம்யூனிட்டிஸில் ரொம்ப எனார்மஸாக இருக்காங்க, அண்ட் தே ஹாவ் குட் டெவலப்பர்ஸ் who is highly knowledge in their particular skills. ஸோ இப்போ இந்த ஹேக்கர் கல்ச்சர்ன்றது வந்து ஜஸ்ட் லைக் தியரிட்டிக்கலாவோ இந்த டாக்ஸை மட்டும் கேட்டுக்கிட்டே இல்லை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இல்லாமல் அதை ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு சொல்யூஷன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை எப்படி ஒரு ப்ராடக்டாக பில்ட் பண்ணுறது, அது இந்த பார்த்திங்கன்னா இந்த நிறைய கேரளா சைடுலாம் இருக்கிற சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிக்கர் ஹப், டிக்கர் ஸ்பேஸ் இருக்குது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா டி ஹப் அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் நல்ல இந்த ஹேக்கர் கல்ச்சரை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டிஸில் வந்து தே பில்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, என்ன ப்ராடக்ட்ஸ்? நாட் ஃபார் பிஸ்னஸ், நாட் ஃபார் மணி ஆர் சம்திங் லைக் இட் கேன் பி மணி, பட் நாட் ஃபார் பிஸ்னஸ். ஓகே, கிரியேட் லோக்கல் சொல்யூஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குட் லோக்கல் சொல்யூஷன்ஸ் இஸ் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு.tech. பட் அது தமிழ்நாடு.tech எடுத்து பார்த்தீங்கன்னா வி ஆர் பில்டிங் ஒன் மோர் திங் விச் இஸ் அபவுட் டு கம். ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கம்யூனிட்டி சொல்யூஷன்ஸ்னு மட்டும் சொல்லாமல் ஐ எம் டெல்லிங் வாட் ஆர் த பிஸ்னஸஸ் ஹூ டூ லோக்கல் பிஸ்னஸ் கிரேட்லி. லைக் இப்போ குக்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, இந்த அப்புறம் என்ன கின் அப்படின்னு சொல்லிட்டு கின்னு சொல்லிட்டு அப்படியா இருக்குது. தே ஆர்ன்ட் லோக்கல் பட் தே பில்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் லோக்கல். ஸோ இங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கின் ஃபுட் ஆப் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களை சூஸ் பண்ணுறதுக்காக தமிழ் ஃபுட்ஸை கொடுக்கறதுக்கான குக்டு இருக்குது. அந்த மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கம்பெனிஸு இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற என்டர்பிரைஸில் தமிழில் கொடுக்குற சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே வரணும். ஓகே, நான் வந்து ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்ல, வென்யூ கொடுக்கணும், எதுவும் கிடையாது. உங்கள் டெவலப்பர்ஸும் இங்கே கொண்டு வாங்க. ஒன்று குட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல். அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல் இஸ் பில்டிங் தேர் ஓன் ERP சிஸ்டம்ஸ் ஃபார் தேர் ஹாஸ்பிட்டல் சார். நான் அந்த லோக்கல்ன்றது நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்காக பண்ணுங்க, உங்கள் சொசைட்டிக்காக பண்ணணும், பில்ட் யர் ஓன் ஸ்டப். இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து என் கம்பெனி மகத்தானில் தேவைப்படுனா மகத்தானுக்காக நான் தனியாக கிரியேட் பண்ணிப்பேன். ஐ கேன் கஸ்டமைஸ் திங்ஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ் தட் ஐ ஹாவ். ஓகே, அந்த மாதிரி லோக்கல் சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா இந்த டெக்னாலஜின்றது இன்னும் கொஞ்சம் அக்சசபிளாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஈஸிலி அவைலபிளாக இருக்கும். பீப்புள் எல்லாருக்குமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ எல்லாருக்கிட்டே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கிற எல்லாராலையும் இங்கிலீஷ் தெரியணுன்றது அவசியம். கரெக்டு. அப்போ எங்கே இருந்தால் ஒருத்தன் வந்து தமிழில் வந்து ஆப்பை பில்ட் பண்ணணுன்றது நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ யார் பில்ட் பண்ணணும்? ஒன்று தமிழில் இருக்கவங்க தமிழில் பில்ட் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற ஆப்ஸுக்கு வந்து க்ரௌடின் மூலமா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். தே கேன் கான்ட்ரிபியூட் டு டிரான்ஸ்லேட் தேர் ஆப்ஸ் டு தமிழ். ஸோ இந்த விதத்தில் ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் லோக்கல் சொல்யூஷன்ஸ் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். வில் டிஸ்கஸ் மோர் அபவுட் திஸ் லோக்கல் சொல்யூஷன். ஐ காட் லைக் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். லைக் I think to add upon that specific aspect,
மோர் தென் லைக் ஒரு கம்பெனியாக போய் தேடி போகிறத விட இஃப் யூ சி யோர் ஓன் ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து இப்போ நம்ம ஃப்ளட்டரில் நாங்கள் டெஸ்டிமோனியல்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டோம். ஓகே. பட் வென் யூ கன்வெர்ட் இன்டு லைக் வீடியோஸ் அதை எடிட் பண்ணோம். எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐயில் போட்டு லைக் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி வி டோன்ட் ஹேவ் டைம். லைக் எங்களோட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எடிட் பண்ணு அப்படின்னு போகும்போது வி டோன்ட் ஹேவ் எனி ஏஐ சொல்யூஷன்ஸ் விச் கேட்டர் டுவர்ட்ஸ் தங்கிலீஷ் ஆர் லைக் தமிழ் அசட்ஸ். தமிழில் போட்டால் லைக் தமிழ் வேர்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் ஆப்வியஸ்லி. ஸோ லைக் ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ரீல்ஸில் யூ வாண்ட் சம்திங் தங்கிலீஷ், ரைட்? ஸோ இப்போ தங்கிலீஷில் வி தாட் லைக் ஓகே சால்வ் பண்ணோன்னா வீல் டூ இட். ஸோ அங்கேருந்து தான் இட்ஸ் ஸ்டெம்ட் அப். லைக் இட் வாஸ் நாட் லைக் ஹரீஷ் ப்ரோவுக்கு நம்ம காப்பாற்றணும், ஹரீஷ் ப்ரோவுக்கு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு கிரியேட்டர்ஸ்க்காக ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நாங்கள் கண்ணுக்குள்ளே பார்த்தோம். ஸோ வி பில்ட் இட் வாஸ் a local solution. ஸோ இட் would be helpful for சென்னை ரியாக்ட், இட் would be helpful for FOSS United, it would be helpful for நம்ம ஃப்ளட்டர். ஸோ அவ்வளோதானே தவிர இட்ஸ் நாட் சம்திங் தட் லைக் நான் அவங்களுக்காக பண்ண போகிறேன், நான் இந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ண போகிறேன். லைக் மெனி பீப்புள் ஐ திங்க் இந்த ஹேக்கத்தான்ஸில் கூட சின்ஸ் ஸோ தட் இஸ் ஒன் திங். லைக் இங்கே அது நடக்குது, அங்கே இது நடக்குதுன்றது மோஸ்ட் ஆஃப் ஹேக்கத்தான்ஸில் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் எது நடக்குது அதை சால்வ் பண்ணுறேன், அது நடக்குது எனக்கு இது நடக்குது நான் சால்வ் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸோ இல்லை பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு நான் சால்வ் பண்ணேன். இப்போ அவர் தங்கிலீஷ் பிரசிடென்ட் அகேன் ஜஸ்ட் டு நோட் தமிழ் படிக்கிறது கஷ்டம்லாம் கிடையாது, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். இல்லை சொன்னதுனால இட்ஸ் கோயிங் டு பி பப்ளிக், ஸோ அதனால சொல்லி. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபாஸ்ட் அண்ட் சென்னையில் என்னென்னு பிரச்சனை பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் அ டிசைனர். Immediately we have designer, we have Justin and I am there, but we don't have time to design for every monthly meetup. இது ஒன்று சென்னையில் மட்டும் கிடையாது, எல்லா சிட்டிஸ்லையும் தான். பட் ஆனால் ஃபாஸ்ட் யூனிட்டில் டிசைனர் இருக்கா, he gives us template. ஸோ இப்போ நாங்கள் என்ன பில்ட் பண்ணுறோம்னா அந்த டெம்ப்ளேட்டை HTML கன்வெர்ட் பண்ணி we create a form. நீங்கள் வந்து ஃபார்ம் கூட கிரியேட் இல்லை, we have our own systems. ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாலே எங்களுக்கு வந்து டேட்டா வந்துடும், ஈவெண்ட் நேம் லொகேஷன் டேட்டா வந்தவொடனே RSVP CFP ஃபார்ம் வந்து இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி we trying to create. ஓகே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் அதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்கனாலே அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து எப்படி நான் இன்னும் வைடர் ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ இருக்கிற டெக் பீப்புள்லாம் தே ஆல்சோ பீன் இன் அதர் டொமைன்ஸ் ஆல்சோ, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், சயின்ஸ், பயாலஜி, மெக்கானிக்கல், EEE, யூஆர் EEE, ரைட்? EC சம்திங் லைக் எலக்ட்ரிக்கல். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நான் ஒன்று சஜெக்ட் பண்ணுறதுனா டெக்னாலஜி ஷுட் பி ஹாபி, நாட் அ ப்ரொஃபஷன். இட் கேன் பி ப்ரொஃபஷன் பட் ட்ரீட் இஸ் ஆல்சோ ஹாபி ஆல்சோ. ஸோ எலக்ட்ரிக்கலை ஃபுல் டைம் பண்ணுறவன் டெக்னாலஜி மூலமாக எலக்ட்ரிக்கல் சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். மெடிக்கலை ஃபுல் டைமாக பண்ணுறவன் டெக்னாலஜி ஹாபியாக வச்சுட்டு இருந்தா மெடிக்கலுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து டெக்னாலஜி மூலமாக சால்வ் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து டெக்னாலஜி மூலமாக சால்வ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டெக்னாலஜியை ஹாப்பியாக எடுத்து உங்களோட ப்ரொஃபஷனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்யூஷன்ஸ் பில்ட் பண்ணிங்கன்னா மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் கட் டவுன் ஆகி சொல்யூஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். இந்தியாவுக்குன்னு யோசிச்சிங்கன்னா பெரிய பிரச்சனை தமிழ்நாடு, சென்னை, வெள்ளூர், இல்லை கோயம்புத்தூர், மதுரை, சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா இன்னும் கம்மியான பிரச்சனைஸாக இருக்கும். வீடுன்னு எடுத்தால் இன்னும் கம்மியான பிரச்சனையாக இருக்கும், மோர் லோக்கல். அது இண்டிவிஜுவல். நம்ம கம்யூனிட்டி பற்றி பேசுகிறோம்னா ஐம் ஜஸ்ட் புட்டிங் இட் அவுட் அஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் டுகெதர். ஜஸ்ட் டு கிளாரிஃபை, தமிழ் படிக்கிறது கஷ்டம்னு சொல்ல, அந்த ஃபாஸ்ட் பேஸ் ரீல்ஸில் தமிழ் படிக்கிறது, ரீல்ஸ் போயிட்டு இருக்கும்போது தமிழ் டெக்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இட் வுட் பி ஹார்ட் டு லைக் படிக்கிறது ஃபார் ஃபியூ பீப்புள், அட்லீஸ்ட் ஃபார் மீ. இல்லை, இது வந்து ஜென்சி கிட்ஸ் கிட்ட நான் நிறைய பேர் கிட்ட கேட்டேன், எனக்கு தமிழ் கஷ்டம் ப்ரோ அப்படின்றாங்க. இட் இஸ் ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் them and it's not like good. அது தனி டாபிக். அதை விட இதை மட்டும் கட் பண்ணி ரீல்ஸ்ல போட்டு ட்ரெண்ட் ஆக்கி அவனை மாட்டி விட்டுறேன். அதுக்கும் நான் தங்கிலீஷ் காட்சுன்னு ஹெல்ப் பண்ணுவேன். இட்ஸ் ஃபைன். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திரை சால்வ் த இஷ்யூ, குட் திங் இஸ் ரைட். பட் அகெயின் இது நம்ம யாத்திரை தான் இந்த ப்ராப்ளம். அதாவது இந்த ஒரு சார் கேப் புக்கிங் இல்லை ஆட்டோ புக்கிங்கில் வந்து கமிஷன் இருக்குதுல்ல, அது நம்ம யாத்திரைக்கு தான் சால்வ் பண்ணணும்னு இல்லாமல் நம்ம யாத்திரைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து மீட்டர் ஆட்டோன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் போகும்போது யூஸ் பண்ணியிருக்கேன் மீட்டர் ஆட்டோ. அது வந்து அந்த ஆட்டோ சொசைட்டிக்கு மட்டும் அவங்களா டெவலப் பண்ண ஒரு ஆப். அவங்களா டெவலப் பண்ணாங்களோ இல்லை மதுரையில் இருக்க ஏதோ ஒரு சர்வீஸ் கம்பெனி கிட்ட கொடுத்து டெவலப் பண்ணாங்களோ, பட் தே டெவலப்டு அண்ட் இட் இஸ் கோயிங் சூப்பர். நான் போயிட்டு அதில் ஒரு ரெக்வஸ்ட் கால் பேக் கொடுத்துரு, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறோம், ரெக்வஸ்ட் கால் பேக் கொடுத்தோன்னா ஒருத்தர் கால் பண்ணுவார். கால் பண்ணி எங்கே போகணும் என்னன்னு கேட்பாரு. ஆட்டோ சொசைட்டிலேருந்து சொல்லி கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோ வந்து என்னை வந்து பிக் பண்ணிக்கும். போயிட்டு அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸுக்கு மேலே ₹1 வாங்க மாட்டாங்க. அந்த மீட்டரோட ப்ரைஸ் எவ்வளவோ அதை மட்டும் தான் வாங்குவாங்க, விச் இஸ் குட். அண்ட் ஆல்சோ இதில் மற்ற பிரச்சனை இருக்கிற மீட்டர் கொண்டு வரணுன்றது அது வேறு கான்ட்ரவர்ஷியல் இருக்கும், பிகாஸ் மற்ற ஸ்டேட்ஸில் பண்ணுறாங்க.
பட் இந்த மாதிரி லோக்கல் சொல்யூஷன்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி மின்மதுரைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. வேறு டிஜிட்டலைசிங் புக்ஸ் லைப்ரரியில் இருக்க டிஜிட்டலைஸ் பண்ணுறது, விச் இஸ் ஆல்சோ a great initiative to them. அதே மாதிரி இந்த மின்மதுரையை பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா இந்த எழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆமாம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது தமிழ் வழியில் இது கல்வி கற்றவங்களுக்கு இங்கிலீஷில் ப்ரோக்ராமிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால தமிழ்லேயே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கிலீஷ் தேவை. பிகாஸ் லைக் அதர் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ். பிப்பில் இன்ஸ்டால் பண்ணோம்னா பிப்பு அடிக்கிறதுக்கு கரெக்ட். அந்த ஒரு 2-3 கமாண்ட் மட்டும் ஐ நீட் இங்கிலீஷ். அது டாக்குமெண்டேஷனில் இருக்குது, காப்பி பேஸ்ட். ஒன்ஸ் செட்டப் எழில் லாங்குவேஜில் உங்களால் தமிழில் ப்ரோக்ராமிங் பண்ணி தமிழில் ப்ராடக்ட்ஸ் பில் பண்ண முடியும். ஓகே, அது எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்கன்னு ஐடியா இருக்கா? ஐ நாட் ஷூர். இருக்கு அது எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இட் இஸ் பிரிட்டி அன்மெயின்டைன் நோ. ஓகே, மற்ற இருக்கிற தமிழ் டெவலப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே வந்து இதை கொஞ்சம் இன்னும் பெட்டர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மேபி யாராவது கம்பைலர்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எழில் லாங்குவேஜ் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சும்மா இருக்கிற டெவலப்பர்ஸ்லாம் என்னது என்ன ஒரு ரஜினிக்கு ஒரு ரஜினி ப்ளஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரஜினி ப்ளஸ் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ரீப் பெனிஃபிட் தான் அது. ரீப் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதோட ஹெட் ஆஃப் டெக்னாலஜி வந்து தமிழ்நாடு தான். ஓகே, த கம்பெனி த நான் ப்ராஃபிட் ஃபவுண்டேஷன் தான். அது வந்து FOSS எக்கோசிஸ்டமில் தான் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் ஹைலி பேஷனேட் அபவுட் டெக்னாலஜி, இவங்களை வந்து சால்வ் நிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் மூலிமா தே வில் டேக் இன் எடுத்துட்டு அவங்களோட லோக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு அவங்களால சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறாங்க. சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடிகிறவங்கள தான் இந்த சால்வ் நிஞ்சாஸ் மூலிமா உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, கொண்டு வந்துட்டு they will connect it with mentors, okay, who is highly resource person, who is good in tech. சும்மா ஒரு 10 பேர் 20 பேருக்கு ஒரு மென்டார்னு கொடுக்காம ஒரு டீமுக்கு ஒரு மென்டார் who is going to be one-on-one செஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மென்டார்ஷிப் மூலமா அங்க இருக்கிற லோக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸே லோக்கல் சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணி ஓப்பன் சோர்ஸ் ஆகுறாங்க. திஸ் இஸ் சம்திங் வேர் வி நீட் டு டூ இட் இன் தமிழ்நாடு. இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். மேபி இன்னும் ஸ்டூடெண்ட்ஸோட எந்தூசியாஸ்டம் இல்லை ஸ்டூடெண்ட் டெவலப்பர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் நிறைய இருந்துச்சுன்னா வில் கிரியேட் அ சால்வ் நிஞ்சா இன் தமிழ்நாடு அண்ட் ட்ரை டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு யூசரோ இல்லை ஒரு உண்மையான டெவலப்பரோ எனக்கு பெருசாக டெக்கில் எனக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் வந்துட்டு நான் பெருசாக எதுவுமே பண்ணலை அப்படின்றவங்க ஓப்பன் சோர்ஸ் வந்ததுக்கப்புறமா அவங்களோட லைஃபே தலைக்கீழே மாறிடுச்சு, இல்லை வந்துட்டு அப்படியே அவங்களோட ட்ராக்கே சேஞ்ச் ஆகிடுச்சின்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஐ மீன் நான் என்ன சொல்லலாம், பட் பிஃபோர் தட் ஜஸ்டின் ஏதாச்சும் ஐ திங்க் நானும் என்ன தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஐ ஹேட் லைக் ஜீரோ நாலேஜ் அபவுட் லைக் தி என்டையர் டெக் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஃப்ளட்டர் படிச்சுட்டு ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டப்புங்கிற வார்த்தையும் அகைன் ஒரு பாப்புலரான டேர்ம். அப்போ ஸோ கிட்டப் போனால் ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு எடுத்து லைக் அந்த மெயின்டைனர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் எங்கேயோ இருக்காப்புல. ஆனால் ப்ரோ லைக் டுக் த டைம் அண்ட் லைக் எக்ஸ்பிளைன் மீ இது தான் நீ பண்ணணும், இப்படி தான் நீ பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்து நானும் கான்ட்ரிபியூட் பண்ணி அப்போ ஹேக்டோபர் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. ஐ திங்க் இந்த மாதிரி இந்த ஹேக்டோபர் ஃபெஸ்ட், ஹேக்கத்தான்ஸ், தீஸ் ஆர் லைக் வெரி குட் பிளாட்ஃபார்ம்ஸ் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லேர்ன் டக்குன்னு. லைக் ஒரு லைக் தெர் இஸ் திஸ் லா கூட, லைக் ஐ திங்க் பார்க்கின்சன்ஸ் லா நினைக்கிறேன். ஒர்க் எக்ஸ்பான்ஸ் அஸ் லாங்கஸ்ட் டைம் யூ ஹேவ். எக்ஸாம்ஸ் கூட நம்ம படிக்கும்போது செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்னா 10 நாள் லீவ் கொடுத்துருப்பாங்க காலேஜில். பட் 10 நாள் படிக்க மாட்டோம், கடைசி அந்த ஒரு நாளில் படித்து எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான். அந்த ஹேக்டோபர் ஃபெஸ்ட் இருந்தனால நான் டக்குன்னு ஐ லேர்ன், ஐ கான்ட்ரிபியூட்டட். அண்ட் அது பண்ணல அப்படின்னா ஃப்ளட்டர் சென்னை வந்திருக்காது. ஃப்ளட்டர் சென்னை இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன், இந்த பாட்காஸ்ட்டில் உட்காந்துருக்க மாட்டேன். தெர் ஆர் மெனி வேரியபிள்ஸ் இன் விச் லைக் இட் ஹெல்ப் மீ இல்லை லைக். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு பாயிண்ட் ஹெல்ப் மீ அ லாட். ஓகே, and yeah, so first of all I don't recommend Hacktober, this is totally different thing. So எனக்கு வந்து அதாவது ஃபாஸ்ட் சென்னை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஃபாஸ்ட்னா என்னன்னு தெரியாது, ப்ராப்பரேட்டரி டூல்னா என்ன தெரியும். I was totally into data science. I was working at data science before. இந்த பர்டிகுலர் ஐ நோ இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ்னு தெரியும், பட் என்ன ஃபாஸ்ட்னா என்னன்றது தெரியாது, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு தெரியாது, ப்ராப்பரேட்டரி சாஃப்ட்வேர்ஸ்னா என்னன்னு தெரியாது. அதுலேருந்து ஆரம்பிச்சு தான் இப்போ மகத்தான் விஆர் பில்டிங். மகத்தான் இஸ் டோட்டல் ஓப்பன் சோர்ஸ் கம்பெனி தான். ஓப்பன் சோர்ஸ் மூலியமாக தான் நாங்கள் மணியை மேக் பண்ணுறோம். ஸோ இது வந்து நாங்கள் ஓப்பன் சோர்ஸ் மூலியமாக மணி மேக் பண்ணுறோன்றது மகத்தானோட கன்சிஸ்டன்சி எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்துச்சு. டோட்டலி பூட்ஸ்ட்ராப். நான் வந்து ஒரு சிங்கிள் மணி வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணல. இட் வாஸ் டோட்டலி பூட்ஸ்ட்ராப். என்னோட வீட்டில் இருக்கிற ஒரு பழைய சிஸ்டம் வச்சு சர்வர் கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் மூலியமாக சர்வருக்கு வெப் போஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை எங்களோட
இன்டர்னல் யூஸ்க்கான ஸ்லாக்கு, நெக்ஸ்ட் கிளவுடு, இமேஜ், ஸ்லாக்குக்கு பதிலாக வந்து நெக்ஸ்ட் கிளவுடு, ஸ்லாக்கு பதிலாக மேட்டர் மோஸ்ட் யூஸ் பண்ணும். ஓகே. இந்த மாதிரி மேட்டர் மோஸ்ட்டு இல்லைன்னா ராக்கெட் சாட்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆப்போசிட். மேட்டர் மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மேட்டர் மோஸ்ட்டு, நெக்ஸ்ட் கிளவுடு, அந்த மாதிரி அனலிட்டிக்ஸ்க்கு வந்து உமாமி, இந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி எங்களோட ஓன் யூஸ்க்காக செல்ஃபோர்ஸ் பண்ணி ஜீரோ காஸ்ட் பேசிக்கலி. எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் தான், அது வீட்டில் இருக்கவங்க பே பண்ணிப்பாங்க. பட் இட்ஸ் நாட் அகைன் ஹை, ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ இது மூலியமாக இந்த செல்ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் மகத்தான். அப்போ வி டிட் கன்சல்டிங் பண்ணும்போது அகெயின் த காஸ்ட் கட்ஸ். மற்ற கம்பெனி கொடுக்குற கொட்டேஷன்ஸோட வி கேவ் லெஸர் கொட்டேஷன்ஸ் பிகாஸ் வி யூஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ். அதை நம்ம யூஸும் பண்ண, அதை வச்சு நாங்கள் குட் மணி மேக் பண்ணோம். இப்போ வி ஆர் கிவிங் ஃபண்ட்ஸ் டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், வி ஆர் இன்வெஸ்டிங் இன் கிளைமேட்டிக் சேஞ்ச். இப்போ வந்து எங்களோட மெயின் வே ஆஃப் மணின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸில் வந்து ஓப்பன் சோர்ஸ் என்டர்பிரைஸ், அதாவது ஜோஹோவே ஓப்பன் சோர்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், மேட்டர் மோஸ்ட்டு, நெக்ஸ்ட் கிளவுடு, இமிட்ஸ், ஃபாசினேட்டட், இது என்ன ஜிட்ஸியோட செல்ஃப் ஹோஸ்டட் வெர்ஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு க்ளவுட் சர்வரில் போய்ட்டு அதை வந்து என்டர்பிரைஸ்க்கு வந்து சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை நான் என்டர்பிரைஸே இல்லை, என்னால் மகத்தானுக்கெல்லாம் பே பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ப்ராஜெக்ட் சீக் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சீக் ஃபால்ட், ஆமாம், SCAGAF சீக் ஃபால்ட்னு ஒன்று இருக்குது. அதோட ஸ்பெல் பண்ணு, SCAGFAULT. ஓகே. சீக் ஃபால்ட், ப்ராஜெக்ட் சீக் ஃபால்ட்ன்றது ஆர்யா தெரியும்னு நினைக்கிறேன், ஆர்யா கிரண் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் இந்தியன் சர்வரோட சிஸ்டம் அட்மின், இஸ் தமிழ். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எண்ட் யூசர்ஸுக்கும் இந்த வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா மோஸ்டான ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸை வந்து இந்தியன் சர்வர்ஸில் செல்ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, விச் கிவ்ஸ் மோர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ தட் இந்த யூஸ்வலாக பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது செல்ஃபோர்ஸ் பண்ண அந்த இஷ்யூலாம் வராமல் அவங்களோட இந்தியன் சர்வர்ஸில் செல்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறதுனால யார் எண்ட் யூசர்ஸ் யார் வேணாலும் அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஜிட்ஸியை இந்தியன் சர்வர்லேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த மேட்டர் மோஸ்ட்டாக இந்தியன் சர்வர்லேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும், எல்லாத்தையும் இந்தியன் சர்வர்லேருந்து யூஸ் பண்ணிக்க, விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், பே பண்ணணும்னு எதுவும் அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ அவங்களோட சர்வர்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். நைஸ். என்டர்பிரைஸ் லெவலில் உங்களால் அந்த அளவுக்கு லோட் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி லோட் வேணும்னா அவங்க எங்ககிட்ட தான் வருவாங்க. பட் உங்களுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் யூ வாண்ட் டு ட்ரை த எக்கோ சிஸ்டம், யூ கோ டு கிரியேட் தி ப்ராஜெக்ட்ஸ் எக்வால்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபார் வந்துட்டு வீடியோ பார்த்துருக்கவங்க ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஒரு டெக் ஈவெண்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு டெக் ஈவெண்ட் தே கேன் லுக் அப் டு அப்படின்னா ஏதாவது பெருசாக நடக்குதா? டெக் ஈவெண்ட்டுன்னு கான்ஃபரன்ஸ் இஸ் ஹேப்பனிங். பெங்களூரில் வந்து நிம்ஹான்ஸ்ன்ற ஒரு இடத்துல இந்தியா ஃபாஸ்ட் நடக்குது. ஓகே. வருஷம் நடத்தும். இந்த வருஷம் இன்னும் பெருசாக நடத்தணும், ஒரு 2500 பேர் வச்சு. டெவ் ரூம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ்க்குள்ளே குட்டி குட்டி கான்ஃபரன்சஸ். ஓகே. எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு வந்து அன்ஃபேர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பிஸ்னஸ் இல்லை ஓப்பன் சோர்ஸ் டெக்கில் இருக்கேன், இல்லை ஏஐயில் இருக்கேன், இன்னொருத்தர் வந்து வெப்சைட்டில் இருக்காங்க. இப்போ நான் போயிட்டு வெப்சைட்டுக்கான ஸ்பீக்கர்ஸும் என்னால் எடுக்க முடியாது, இல்லை இந்த பேர் என்ன இந்த டெவ்ஆப்ஸ், MLOps இதுக்கான டெவலப்பர்ஸ் இல்லை ஸ்பீக்கர்ஸ் வந்து என்னால் முடியாது. அதுக்கு என்ன பண்ணனா, வி ஓப்பன் த ப்ரொபோசல் ஃபார் டெவ் ரூம்ஸ். அந்தந்த டொமைனில் இருக்கிறவங்க தே ப்ரப்போஸ் ஃபார் ஏஐ இன் டேட்டா சயின்ஸ் ஆர் ஃபாஸ் இன் சயின்ஸாக இருக்கட்டும், ஃபாஸ் இன் ஹார்ட்வேர்ஸாக இருக்கட்டும், ஓப்பன் டேட்டாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்தந்த டொமைனில் அந்த பப்ளிக் பாலிசி இந்தந்த டொமைனில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்க இந்த ப்ரப்போஸ் பண்ணாங்க. இது பேசிக்காக என்ன பிளான்னா, ப்ரப்போஸ் பண்ணவங்கள அக்செப்ட் பண்ணிட்டோம். அந்த ப்ரப்போஸ் பண்ண ஆர்கனைசர்ஸ் 2 பேர் வந்து அவங்களோட டொமைனில் இருக்க எக்ஸ்பர்ட்டான ஸ்பீக்கர்ஸை அவங்களே இன்வைட் பண்ணி, அஃப்கோர்ஸ் ஃபாசினேட்டடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, CFP இருக்குது, ரிவ்யூஸ், அவங்கள வந்து CFP அப்ளை பண்ண சொல்லி அது அப்ரூவ் ஆச்சுன்னா இந்த ஆர்கனைசர்ஸே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ரூம் கொடுத்துருவோம், தனி டைம் கொடுத்துருவோம். அந்த டைம்குள்ளே ஒரு மினி ஈவெண்ட் நடத்திக்கலாம். இன்ட்ரோடக்ஷனில் ஆரம்பித்து நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் முடிச்சு. ஸோ இட்ஸ் மோர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த பர்டிகுலர் டொமைன். அந்த பர்டிகுலர் டொமைனில் இருக்கிற பீப்புளே அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி கண்டென்ட்டாக இருக்கும். தட் இஸ் வாட் டெவ்ரூம் மீன்ஸ். வி ஹேவ் அரௌண்ட் 6 டெவ்ரூம்ஸ் ஐ கெஸ். இந்தியா ஃபாஸ்ட் வெப்சைட்டுக்கு போனாலே இருக்கும். அண்ட் இந்தியா ஃபாஸ்ட்டில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அஸ் லைக் அ ரெகுலர் கான்ஃபரன்ஸ். டாக்ஸோட அங்கே வந்து இந்த ப்ராஜெக்ட் பூத்ஸ், கம்யூனிட்டி டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ப்ரொஃபைலான டெவலப்பர்ஸ் வருவாங்க, ரொம்ப ஹை ப்ரொஃபைல் பீப்புள்ஸ் வருவாங்க. நான் இங்கே நேம் பண்ணேன்னா அந்த நேம் பண்ண ஒரு பீப்புள் வந்து என்னை வந்து அப்புறம் கேட்பாரு ஏன் நேம் பண்ணிட்டு, அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் பீப்புள். பட் ரொம்ப ஹை ப்ரொஃபைல் பீப்புள்ஸ் வருவாங்க, ஆண்டர்பிரினர்ஸ், ஃபாஸ்ட்லால் மணி மேக் பண்ணி ஃபாஸ்ட் பீப்புள்ஸ் வருவாங்க. என்டே, ஜிரோதா, ரீபெனிஃபிட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரூனோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ்லேருந்து வருவாங்க. யூ சி மோர் ரியல் டெவலப்பர்ஸ்னு சொல்லலாம், மோர் டெவலப்பர்ஸ் பேசிக்கலி. ரொம்ப பேஷனேட்டான பேஷனேட்டுன்றதோட இந்த
நிறைய இந்த அசம்பிளி லாங்குவேஜ்லேருந்து வந்த டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ரொம்ப கோர் C++ல ஒர்க் பண்ணுற, கோலாங்கில் ஒர்க் பண்ணுற டெவலப்பர்ஸாக இருக்கட்டும். டெவலப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்கட்டும், இல்லை பப்ளிக் பாலிசிஸில் இருக்கட்டும், லாஸில் ஒர்க் பண்ணுறவங்க, எல்லா டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து உங்களால் எப்படி டெக் சொல்யூஷன்ஸாக யூஸ் பண்ண முடியுன்றதை வந்து உங்களால் இங்கே கற்றுக்க முடியும். அதான் சொன்னார் பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வந்து ஹாபியாக வச்சுக்கோங்க, ப்ரொஃபஷனில் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். எப்படி மற்ற பயாலஜியில் எப்படி FOSS யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறாங்க, இல்லை மற்ற டொமைன்ஸில் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எப்படி டெக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறாங்கன்றதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கம் டு இந்தியா FOSS. இந்தியா FOSS வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து ஆர்கனைசராக இல்லாமல் சரி, இல்லை வாலண்டியராக இல்லாமல் சரி, எப்படி இருந்தாலும் இந்தியா FOSS கண்டிப்பாக போயிடுவோம். பிகாஸ் the experience we get in India FOSS is totally different. Each and every time I go to India FOSS, my knowledge level or wisdom level keeps increasing. The way I treat people, handle people, அது வந்து ஒரு டைமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். என் கூட சேர்ந்து பழகின பீப்புள்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா FOSS 1க்கு நான் எப்படி இருந்திருக்கும், இப்போ இந்தியா FOSS 2025ல நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ குட், வி ஹேவ் சைல்டு கேர், அக்சசிபிலிட்டி, அது மாதிரி நிறைய இருக்குது. என்னோட டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இருக்குது. நான் அதை சொல்லிட்டே போயிருக்கேன். ஐ ஹேண்டில் லாஜிஸ்டிக்ஸ் இன் இந்தியா FOSS. ஸோ அது நிறைய பண்ணுறோம். அது சொல்லிட்டே போயிருக்கேன். பட் இங்கே ஆடியன்ஸ் வந்து டெவலப்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால இட்ஸ் மோஸ்ட்லி குட் டு ஹாவ் get into India FOSS. Beginner friendly talks இருக்கு, ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு. ஸோ 19th வந்து ஃபுல் ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது. எந்த மாதம் நடக்குது? செப்டம்பர் 19th வந்து ஒன்லி ஒர்க் ஷாப்ஸ். செப்டம்பர் 2021 ஃபுல் கான்ஃபரன்ஸ். ஓகே, இது 3 வந்து கன்ஃபார்ம். இது 3 வந்து நடக்குது. டிக்கெட்ஸ் ஆர் ஓப்பன், லைக் யூ கேன் கெட் இட் டிக்கெட்ஸ். And that happens in Bangalore. Yeah, and also Chennai வந்து since we are part of FOSS United team, we also host a mini India FOSS. Yeah. Okay. Chennai FOSS அப்படின்னு சொல்லிட்டு. So I think this is like the third iteration. This is third iteration. This is the third iteration. Basically இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் கான்ஃபரன்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே. பட் அகைன் இப்போ நாங்கள் வந்து FOSS United கோயம்புத்தூர் ஆரம்பிச்சிட்டோம், FOSS United பாண்டிச்சேரி ஆரம்பிச்சோம். அவங்களும் கூடி சீக்கிரம் கொண்டு வருவாங்க. பட் இப்போதைக்கு இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற பிக்கஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் கான்ஃபரன்ஸாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி இன் நவம்பர். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி இன் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கும். ஓகே, பட் யூ கேன் கெட் அட் அப்டேட் இன் tamilnadu.techல வந்து இருந்தீங்கன்னா யூ வில் see more updates around that. I think benefitல I think one thing is Hareesh bro itself. Hareesh bro நான் first, I mean we have spoken in LinkedInல and like WhatsAppல, but first time we met in Chennai FOSS and you met Hari. I think it's also your first event. ஆமா என்னோட ஃபர்ஸ்ட் ஈவென்ட் வந்து நான் மெட்டா மங்கீஸ்ல இவனோட மூவியை பார்த்துட்டு நான் புக் பண்ணி போயிருந்தேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இது ஈவெண்ட்டே. ஸோ அந்த ஈவெண்ட்டுமே நான் vlog பண்ணியிருந்தேன். அது கூட நான் வேணா லிங்க் பண்ணுறேன். அப்போ தான் நான் வந்துட்டு ஜஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஜஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் தமிழ் படிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தால, ஸோ அப்போ தங்கிலீஷ் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன ஸ்டார்ட்-அப்பை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய போஸ்ட் வந்து போட்டுட்டு இருப்பான். நான் சும்மா லிங்க்டின்ல பார்ப்பேன், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கான். அவ்வளோதான். எனக்கு சுத்தமாக ஜஸ்டின் யாருனே தெரியாது. அன்னைக்கு போய் அங்கே பார்த்தா அவன் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான். என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வி மெட். அதுக்கப்புறம் ஈவென்ச்சுவலி நிறைய ஈவெண்ட்ஸில் பார்க்க ஆரம்பித்தோம். சென்னை ரியாக்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் வெளியே போனோம். அதுக்கப்புறம் அப்படியே ஈவெண்ட்ஸ் இப்போ ரெகுலர் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஈவெண்ட் போனாலும் ஈவினிங் வெளியே போகிறதுன்னு ரெகுலராக மாறிடுச்சு. பட் இட் இஸ் ஃபைன்ல, ஒரு லைக் மைண்டட் பீப்புளோட இட் இஸ் ரேர், கிடைக்கிறதும் ரேர். அதுதான் அந்த தமிழ்நாட்டில் இருக்க அந்த பாண்டிங் நம்ம பேசுறது அங்கே இருந்தால் கம்யூனிட்டி பாண்டிங்கிறது இன்னும் பெட்டர், ரொம்ப சூப்பராக அது கல்டிவேட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதான் இந்த சென்னை FOSS நவம்பர் மந்த் மோஸ்ட் நடக்கும். 2 நாள் பிளான் பண்ணுறேன். ஓகே, அது ஒன்றும் கன்ஃபார்ம் இல்லை. என்ன நினைக்கிறேன்னா ஒரு நாள் சும்மா அப்படியே பீச்சில் அப்படியே வாக் பண்ணிட்டு இந்த OSM மேப்பிங் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். வி ஹேவ் ஒன் பர்சன் கால் கான்ட்ரபஸ். OSM இந்தியாவோட பிக்கஸ்ட் OSMனா என்னது? ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்ஸ். ஓகே, பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலுமே OSMல நான் மேப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நிம்ஹான்ஸ் நீங்கள் போயிட்டு OSMல போயிட்டு நிம்ஹான்ஸ் கன்வென்ஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா போஸ்டட் பை ஹரிபிரசாந்த் இருக்கும். ஓகே, ஃபுல் நிம்ஹான்ஸே நானும் மன்கேஷன் ஒருத்தரும் சேர்ந்து ஃபுல் நிம்ஹான்ஸே நாங்கள் மேப் பண்ணி. நிம்ஹான்ஸ் தான் அந்த வென்யூ, இந்தியா FOSSோட வென்யூ. ஓகே, ஃபுல் நிம்ஹான்ஸே வந்து ஃப்ளோர் வைஸாக நாங்கள் வந்து மேப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, டைகர் அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டைகர் அனலிட்டிக்ஸும் மேப் ஆயிருக்கும். அந்த மாதிரி நம்ம சென்னையில் நடக்கிற ஈவெண்ட்ஸும் மேப் பண்ணி வச்சிருக்கோம். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ அதான் ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து அப்படியே சும்மா சென்னை பீச் அப்படியே சும்மா நடந்து போயிட்டு, நிறைய பேர் இல்லை இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு 10-20 அப்படியே சும்மா நடந்து போயிட்டு ஒரு ஒர்க் ஷாப் கான்ட்ரபஸ் கூப்பிட்டு வந்து இந்த OSM நடத்திட்டு மீதி பேர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிற இடத்த அப்படியே மேப் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி.
ஓகே. ஒரு நாள் வந்து கான்ஃபரன்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப் நடத்தலாம். இன்னும் பிளான் பண்ணல, பட் we are thinking of something these will things. happen. ஓகே. Something will happen which is not regular, which is more convenient for people. Unconventionally. We are going to do good. Yes. ஓகே. வேற ஏதாவது இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பேசியிருக்கோம், மெட்டாமங்கிஸோட கொலாபரேட் பண்ணி பேசியிருக்கோம். இதை பார்க்குற நிறைய டெக் யூடியூபர்ஸ் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சப்போஸ் டெக் யூடியூபர் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பார்ட். நாட் கன்சியூமர் யூடியூபர்ஸ், டெக் ஆக்சுவல் அதாவது கன்சியூமர் டெக் கேஜெட்ஸ் ரிவ்யூ அப்படின்னு இல்லாமல் டெவலப்பர்ஸ் இல்லைனா வந்துட்டு கோடிங் ரிலேட்டடா இல்லை சிஸ்டம் டிசைன்ஸ் இல்லை லைக் ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி. கன்சியூமர் டெக் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து டிஃப்ரெண்டான டெக்கு. ஆமாம். ஸோ இப்போ இந்த பார்க்குறவங்கலாம் என்னென்னா, இப்போ ஒரு கம்யூனிட்டி வாய்ஸ் இந்த விஷயம்லாம் நம்ம சொல்லணும்னா ஒரு ஈவெண்ட்டில் போய் சொன்னால் அகைன் கம்மி ஆடியன்ஸ் இல்லை. இப்போ தான் வைடர் ஆடியன்ஸ் வேணும்னா யூடியூப் சேனல்ஸ் இல்லை மாஸ் மீடியா வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நவ் வி ஆர் கொலாபரேட்டிங் வித் மெட்டாமங்கிஸ், ஹரீஷ், ராஜேந்தர், மேபி பவித்ரா கூட கொலாபரேட் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் இன்னும் ரீசெண்டாக பார்த்தா நல்ல 1K 2K வியூஸ் வச்சுட்டு இருக்கிற நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன். நைஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக வந்து இந்த மாதிரி பாட்காஸ்டில் கண்டென்ட்ஸ் நம்ம ஆன்லைன்லேயே கூட பண்ணிங்கன்னா வி ஆர் சூப்பர் ஹாப்பி டு கிவ் ரிசோர்ஸஸ். அவங்க எந்த டொமைன் யூஸ் பண்ணுறாங்க, ரியாக்டில் இருக்கிற பீப்புள்ஸ் இருக்காங்க, செக்யூரிட்டியில் இருக்க பீப்புள்ஸ் இருக்காங்க. வி ஆர் சூப்பர் ஹாப்பி டு கிவ் த ரிசோர்ஸஸ். ஈவன் போன வாட்டி எங்கள் பாட்காஸ்ட்டு கூட நமக்கு வந்து ஓப்பன் சோர்ஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக வேணும்னு கேட்டேன், டக்குனு கூட்டிகிட்டு வந்துட்டேன். சுதா வேணும்ல, ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். ஸோ இதை பற்றி நாங்கள் ஒரு பிளாகும் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக ஃபாஸ்ட் வெப்சைட்டில். எப்படி 1 year ஆகிடுச்சு இல்லை இப்போ மெட்டாமங்கிஸ் டூர் 1 year, எப்படி இது வந்து இம்பேக்ட் ஆகுது தமிழ் இதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் மோர் அக்சசபிள். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டெக் அக்சசபிள் ஆகணும், அதுக்கு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸை கொண்டு வரணும் தமிழ்நாடுக்கு. தட் இஸ் வேர் ஹைலி இன்ஸ்பிரேஷனல் த கேரளா கவர்மெண்ட் இஸ் டூயிங். நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இன்னும் மக்களுக்கான அவேர்னஸ் இன்னும் கொண்டு வரணும். அதுக்கு மாஸ் மீடியா ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்க்கிறதுக்கு இந்த அவேர்னஸை கொண்டு வரணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ சி யூடியூப் as ஒன் ஆஃப் த மீடியம். ஸோ ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் அ டெக் யூடியூபர் ஆர் வாட் எவர் யூடியூபர் தட் வி மென்ஷனாக இருந்தீங்கன்னா ரீச் அவுட் டு மீ. நான் 2 பேரோட கான்டாக்டும் கொடுக்குறேன், 2 பேரோட கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்களே போய் ரீச் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் வாட் டெக்கில் இஃப் யூ ஆர் நாட் டாக்கிங் அபவுட் யூஸிங் டெக் ஃபார் அ சேஞ்ச், தென் யூடியூப் வச்சு என்ன பிரயோஜனம், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு என்ன பிரயோஜனம். யா ஓகே. இப்போ வந்துட்டு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வந்து நான் ஒன்று யோசித்தேன் திடீர்னு. ஸோ ஜஸ்டின் அண்ட் ஹரி 2 பேரும் ஆல்டர்னேட்டாக சென்னை, அதாவது tamilnadu.techல இது வரைக்கும் லிஸ்டான கம்யூனிட்டிஸ் பேரை ஒன்று ஆல்டர்னேட்டாக சொல்ல போகிறீங்க. ஓகே ஓகே, வில் ஸ்டார்ட். யா ஜஸ்டின் ஸ்டார்ட். ஃபாசினேட்டட் சென்னை, ஜிடிஜி சென்னை, பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் சென்னை, வெப் இன்ஜினியரிங் சென்னை, பில் டு லேர்ன் அத நான் வச்சிருந்தேன். ஜேஎஸ் லெவல்ஸ், சென்னை பை ஏஐ கீக்ஸ், ஜிடிஜி மதுரை, ஏஐ கீக்ஸ், ஜிடிஜி மதுரை, இண்டி ஹப் சென்னை, டென்சர்ஃப்ளோ யூசர் குரூப் சென்னை, டென்சர்ஃப்ளோ யூசர் ஸ்விஃப்ட் சென்னை. சென்னை போய் சொல்லிட்டல. ஓஜி விட்டுட்டீங்களேடா. சென்னை ரியாக்ட் எவ்வளோ பெரிய கம்யூனிட்டி. செகண்டே சொன்னேன், செகண்டாவே சொல்லிட்டேன். சென்னை ரியாக்ட் சொல்லியாச்சு. சமாஜ் ஒரு கம்யூனிட்டி ஒன்று வச்சுட்டு இருக்காங்க, நான் ஷோர் அபவுட் தி நேம். கோட்டிங் யூசர் குரூப் சென்னை, காஞ்சிபுரம். எது ஐலக்ஸிஸ் சென்னை, ஐலக்ஸிஸ் காஞ்சிலக். ஓகே, லினக்ஸ் யூசர் குரூப் சென்னை. ஓகே, ஐ மீன் காஞ்சிபுரம். ஜேஎஸ் மேவன்ஸ், ஜேஎஸ் மேவன் கன்னியாகுமரி தானே. ஓகே ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க எல்லாருமே தமிழ்நாடு.techல ஒரு தடவையாச்சும் போட்டிருப்பாங்க கரெக்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளவும் வந்து ஈவெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிக்மா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிக்மா கரெக்ட். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் பட்டி இருக்கு, ஸ்டார்ட் அப் கிளப் இருக்கு. வேற ஏதோ ஒன்று கூட நம்ம போட்டோம்டா ஒரு தடவை, சண்டை போட்டுட்டு இருந்தோம் குரூப்ல, ஞாபகம் இருக்கா? லைக் இது போடணுமா வேணாமா, இது வந்து கார்ப்பரேட் ஈவென்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங். சிடிஓ டாக் சம்திங் ஒன்று இருக்கு. சிடிஓ டாக்ஸ் வந்து வேற. மாங்கோ டிபி இருக்கு, மாங்கோ டிபியும் லிஸ்ட் பண்றாங்க. மாங்கோ டிபி யூசர் குரூப்ஸ்
ஓகே ஏடபிள்யூஎஸ் கம்யூனிட்டி இருக்காங்க, அசூர் கம்யூனிட்டி இருக்காங்க, ஓகே நல் சென்னை இருக்காங்க, நல் சென்னை இல்ல ஒரு தடவை நல் சென்னை போட்டிருக்காங்க, ஏடபிள்யூஎஸும் போட்டிருக்காங்க. ஏடபிள்யூஎஸ் கம்யூனிட்டி இல்ல அஷூர் நான் பார்த்தேன். ஆமா பார்த்தேன். ஏடபிள்யூஎஸ் கம்யூனிட்டி டே போட்டிருக்காங்க, கூகுள் கிளவுட் சென்னை இருக்காங்க, நிறைய இருக்கு. அவ்வளவுதான். டக்குன்னு கேட்டேன். ஃபாசினேட்டர் பாண்டிச்சேரி, ஃபாசினேட்டர் கோயம்புத்தூர் சொல்லிருக்கலாம். ஆமால மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஈவெண்ட்ஸ் கிடையாது, இத்தனை கம்யூனிட்டிஸ் வந்து நம்ம இது வரைக்கும் ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கம்யூனிட்டிஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் இல்லை இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு திஸ் இஸ் யுவர் டைம், கோ யூஸ். ஏன்னா வந்துட்டு நமக்கு மந்த்லி வந்து 2000 விசிட்டர்ஸ் கிட்ட வராங்க ஆல்மோஸ்ட். WTM சென்னை மிஸ் பண்ணிட்டோம், சாரி. இது WTM சென்னை. ஸோ உமன் டெக் மேக்கர்ஸ் அதையும் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு மந்த்லி 2000 விசிட்டர்ஸ் கிட்ட இருக்காங்க, விச் மீன்ஸ் 2000 பீப்புள் ஹூ கேன் அட்டன் யுவர் கம்யூனிட்டி ஈவெண்ட். ஸோ அவ்வளோ பெரிய மேசிவான க்ரௌடை நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். ஸோ கோ செக் இட் அவுட். ஒன் திங் நாங்கள் என்ன இன்னொன்று சஜஸ்ட் பண்ணுறோம், லைக் என்ன பார்த்துருக்கோன்னா கம்யூனிட்டி சைட்லேருந்து கொடுக்குற ப்ரொமோஷன்ஸ்லேயோ இல்லை ஈவெண்ட் கேலண்டர்ஸ்லேயோ இல்லை போஸ்டர்ஸ்லேயோ வர கம்யூனிட்டி பார்ட்டிசிபென்ட்ஸோட இந்த தமிழ்நாடு டெக் வந்த பிறகு அதுல இருந்து வர பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்காங்க. அது வந்து எல்லா கம்யூனிட்டி ஈவென்ட்ஸ்லயும், ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு பேஷனேட்டா இருந்திருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு அவங்களுக்கு இங்க போய் நீ அட்டெண்ட் பண்ணுன்னு சொன்ன உடனே they are very passionate. ரொம்ப எப்படி சொல்றது, ரீசெண்டா நடக்கிற எல்லா கம்யூனிட்டி ஈவென்ட்ஸையும் இந்த ஒரு விஷயம் பார்க்குறேன், more people are coming, more interactive and engaging there. That is one thing that is so changed right now. ஈவன் நம்ம ஷீ பில்ஸ் கூட மிஸ் பண்ணிட்டோம், நிறைய மிஸ் பண்ணிருக்கோம். so much of tech communities in Tamil Nadu, but சொன்ன எல்லா கம்யூனிட்டிஸும் நாங்க கூட ஒர்க் பண்ற இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லணுமா க்ளோசிங் நோட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் 3C சொல்றீங்க. ஆமா, வென்யூ ஸ்பான்சர் பண்ண 3Cக்கு வந்து தேங்க்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹரிக்கு தேங்க்ஸ் சொல்றது, ஜஸ்டினுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். 3 மாசம் கழிச்சு நமக்கு கால் ஷீட் கொடுத்து வந்து அட்டன் பண்ண ஜஸ்டினுக்கு மிகப்பெரிய வணக்கங்கள், நன்றிகள். அண்ட் யா ஹரி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தட்ஸ் பின் இட். கீப் லேர்னிங். பை.